தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பயணித்து வருகிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைக்கு வள்ளுவன் எழுதிய 20வது அதிகாரத்தை, பயனில சொல்லாமை என்கிற அதிகாரத்தை இன்றைக்கு முற்றோதல் வாயிலாகவும் அதற்கான உரைப்பொழிவை ஆசிரியர் பெருமகர் வாயிலாகவும் நாம் இன்றைக்கு கேட்க இருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, தோழர் ஜீவா அவருடைய கனவான இலக்கியங்களை மக்கள் வயப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தீர்க்கமான கொள்கையின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடு அமைய பெற்று இந்த நிகழ்வு இணைய வாயிலாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இன்றைக்கு முற்றோதல் சொல்லுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அருமை மாணவி, ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய அருமை மாணவி வா உமா மகேஸ்வரி அவர்கள் இன்றைக்கு நம்மோடு அதிகாரத்தை முற்றுதல் செய்வதற்காக இணைந்திருக்கிறார்கள். ஒரு சிறப்பான செய்தி என்ன என்று கேட்டால், இந்த நிகழ்ச்சியை நாம் அதிகாரத்தினுடைய உரைப்பொழிவுக்காக பேராசிரியர், நம்முடைய ஆசிரியர் அவர்கள், விஜயலட்சுமி அவர்கள் அழைத்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஐயா, எங்களுடைய பள்ளிக்கு இந்த வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு பெற்றார்கள். அதுதான் உண்மையாக தான் பணி செய்கிற இடத்திற்காக உண்மையோடு இருக்கிற அர்ப்பணிப்பு உணர்வாகும். அந்த அடிப்படையில் இந்த மாணவிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆசிரியர் அவர்கள் அதற்கான சிறப்பு ஏற்பாடையும் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் காணொளி வாயிலாக பார்ப்பதையும் முடிகின்றது. அப்படி இன்றைய தினம் சொல்லக்கூடிய அந்த முற்றுதல் செய்யக்கூடிய அதிகாரத்திற்கு விளக்க உரை தருவதற்காக போற்றுதலுக்குரிய ஆசிரியர், சென்ற முறை நம்முடைய கதை சொல்லலில் அவர்கள் அந்த கதை சொல்லிய பாங்கு, வெளிப்படுத்திய விதம் இன்னமும் நம் கண்முன்னே நிலை நிறுத்துகிறது. காரணம், அவர்கள் அபிநயத்தோடு சொல்லுவது மட்டுமல்லாமல் எந்த இடத்தில் வெளிப்படுத்துகிற ஒரு நாடகவியலாளர் போல ஒரு பட்டாளி தமிழாசிரியர் நடத்திய அந்த அருமையான நிகழ்வு இன்னமும் நம் மனதில் இருக்கிறது. போற்றுதலுக்குரிய ஆசிரியர் அவர்களும் அதே விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் என்கிற பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலைப் பள்ளியில் பட்டதாரி தமிழாசிரியராக இருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய ஆசிரியர் திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு உரைப்பொழிவில் இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களோடும் பாராட்டுகளோடும் அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து அருமை குழந்தை அவர்களை முற்றுதல் செய்யுமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் வா உமா மகேஸ்வரி. எனது பள்ளி பெருந்தலைவர் காமராஜ் மேல்நிலைப் பள்ளி, கிருஷ்ணாபுரம், ராஜபாளையம் வட்டம், விருதுநகர் மாவட்டம். நான் இன்று பயனில சொல்லாமை என்னும் அதிகாரத்தின் குரட்பாக்களை கூற இருக்கிறேன். திருக்குறள், அதிகாரம் 20, பயனில சொல்லாமை. பல்லார் முனிய பயனில சொல்லுவான், எல்லாரும் எல்லப்படும். பயனில பல்லாமுன் சொலல், நயனில நட்டார்கள் செய்தலின் தீது. நயனிலன் என்பது சொல்லும், பயனில பாரி துரைக்கும் உரை. நயன்சாரா நன்மையும் நீக்கும், பயன்சாரா பண்பில் சொல் பல்லா ரகத்து. சீர்மை சிறப்போடு நீங்கும், பயனில நீர்மை உடையா சொல்லின். பயனில் சொல் பாராட்டுவானை, மகனினர் மக்கள் பதறியனர். நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர், பயனில சொல்லாமை நன்றே. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லா, பெரும்பயன் இல்லாத சொல். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார், மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர். சொல்லுக சொல்லீர் பயனுடைய, சொல்லற்க சொல்லீர் பயனிலா சொல். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். என்ன ஒரு குரல் வளம் உமா மகேஸ்வரி! நல்ல ஏற்ற இறக்கம், உச்சரிப்பு உண்மையிலே இன்றைக்கு அது இளைய தலைமுறையிடம் குறைந்து வருகிற இந்த காலகட்டத்தில் இவ்வளவு தீர்க்கமான ஒரு உச்சரிப்போடு நல்ல அபிநயத்தோடு வெளிப்படுத்தினீர்கள். அதற்காக வாழ்த்துக்கள். குறிப்பாக உங்களை நெறிப்படுத்திய உங்கள் பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களும், குறிப்பாக உங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கும், இவ்வளவு எங்கேயோ நெடுந்தளவுல இருந்து உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்திருப்பாங்க. உங்க அப்பா பேர் அம்மா பேர் சொல்லுங்கடாமா, நான் கேட்க மறந்துட்டேன், சொல்லுங்க. உங்க அப்பா பேர் எஸ் வணக்குமார், அம்மா பேர் பவானி.
அவங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா பெற்றோருக்கு தான் நம்ம வாழ்த்து சொல்லணும். ஏன்னா இன்றைய இளைய தலைமுறையை இனிமேல் வரக்கூடிய பெற்றோர்கள் இளைய தலைமுறைக்கு திருக்குறளை வாசிப்பும், நேசிப்பும், சுவாசிப்பும் கொண்ட ஒரு புதிய யுகமாக அ முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பும், கடமையும் பெற்றோருக்கும் இருக்கிறது. அந்த அந்த நிலையை எடுத்த உங்கள் பெற்றோருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி, குறிப்பாக உங்கள் ஆசிரியருக்கும் நன்றியை சொல்லி, அ இங்கே அழைத்து வந்து காணொளி வாயிலாக எங்களோடு இணைய வைத்த எங்களுடைய நல்லாசிரியர் அம்மா விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, உரைப்பொழிவு தருமாறு தமிழாசிரியர், நல்லாசிரியர், சிறந்த வெளிப்பாட்டாளர் அம்மா விஜயலட்சுமி அவர்கள் உரைப்பொழிவு தருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். நன்றி ஐயா. நன்றிடாமா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். இந்த வாய்ப்பை நல்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற இயக்கத்திற்கு முதலில் வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது அந்த பயனில சொல்லாமை என்ற அதிகாரத்தை வழங்கிய அந்த குழந்தை 8ஆம் வகுப்பு படிக்கிறது. அந்த குழந்தை திருக்குறள் முற்றோதலில் கலந்து கொண்டது. எங்கள் பள்ளியில் 20ஆம் ஆண்டு, கடந்த 21ஆம் ஆண்டு வைதேகி என்ற மாணவி 1330 குறளையும் ஒப்புவித்து முற்றோதல் செய்து ஆட்சித் தலைவரிடம் பரிசினை பெற்றிருக்கிறார்கள். தற்போது 4 மாணவியர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு அதை நாங்கள் பரிசினை கைப்பற்றுவோம். இன்று வழங்கிய இந்த மாணவி பள்ளியிலும் மிகச்சிறந்த படிப்பதில் முதல் மதிப்பெண், முதல் தரம், நடனம், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி என அனைத்து வகையிலையும் மிக சிறப்பான பங்களிப்பை வழங்கக்கூடிய மாணவி உமா மகேஸ்வரி. நன்றி ஐயா. திருக்குறளின் உரை. இந்த பயனில சொல்லாமை அப்படிங்கிற அதிகாரம் தற்போதைய கால சூழ்நிலைக்கு, ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் கொடுத்தாலும் கொஞ்சம் தற்போதைய கால சூழ்நிலைக்கு மிகவும் பொருத்தமான ஏற்புடைய ஒரு அதிகார இது. இதற்கான ஒவ்வொரு அதிகாரத்துக்குமே நிறைய உரையாளர்கள் எழுதியிருந்தாலும் டாக்டர் மு. வரதராசனார் அவர்களுடைய உரையும், டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் வழங்கிய உரையும் எனக்கு பிடித்தமானதாக இருக்கிறது. நான் அவர்களினுடைய உரையை கொஞ்சம் வாசித்து, நேசித்து, கிரகித்து தங்களிடம் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். முதலாவது குறள், இதில் இருக்கக்கூடிய முதலாவது குறள் என்ன அப்படின்னா, பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். அதாவது இதுக்கு வரதராசனார் என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, கேட்டவர் பலரும் வெறுக்கும்படியாக பயனில்லாத சொற்களை சொல்லுகின்றவன் எல்லோராலும் இகழப்படுவான். இதுக்கு கலைஞர் என்ன விளக்கம் கொடுக்கிறாங்க அப்படின்னா, பலரும் வெறுக்கும்படியான பயனற்ற சொற்களை பேசுபவரை எல்லோரும் இகழ்ந்துரைப்பார்கள் அப்படின்னு. அதாவது நாம ஒரு சொல் பேசுறோம், ஒரு வாக்கியமோ அல்லது கருத்துக்களையோ பிறருக்கு நாம சொல்லும் போது அது அவர்களுக்கு ஏற்கத்தக்க சில வார்த்தைகளை, பயனுள்ள சொற்களை சொன்னா மட்டும் போதும். நிறைய வார்த்தைகளை பேச வேண்டாம். அப்படி அர்த்தமற்ற சொற்களை கொண்டு நம்ம பேசும்போது பொதுவாவே நம்ம சொல்லுவோம், அளவலான்னு பேசிக்கிட்டு இருந்தாலே சொல்லுவோம், ஐயோ வந்துருச்சு ரொம்ப, இது நம்மள என்ன அறுக்க போகுதோ, ஐயோ இந்த வருதுப்போ, இதுக்கு இருந்து முதல்ல தப்பிப்போம் அப்படிம்பாங்க. அது மேடையிலேயே நம்ம ஏறி பயனில்லாத சொற்களை நிறைய சொல்லிட்டேன், என்ன பேசினா இவன் ஒண்ணும் புரியல அப்படின்னு மற்றவர்களால் ஏளனமாக பேசக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த பயனற்ற சொற்கள் நம்மளை இகழ்ந்து பேசுற அளவுக்கு மாறி. அதனால சொற்களை நாம சொல்லும் போதோ, ஒரு கருத்துக்களை மற்றவர்களுக்கு நம்ம எடுத்து அழும் போதோ, நச்சுன்னு 4 வரிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேச்சு வெள்ளி, மௌனம் தங்கம் அப்படிமா. அங்க மௌனத்தை விட நம்ம இப்படி பேச வேண்டியது இருக்கும். அப்ப பேசும்போது பயனுள்ள சொற்களை மட்டும்தான் பேசணும்.
இல்லைன்னா நம்ம மற்றவர்களால ஏளனமா பேசப்படுவோம் அப்படிங்கிற கருத்து. இப்ப நம்ம காமராஜர் இருக்காங்க. காமராஜர் வந்து அதிகம் படிக்காதவங்க தான் என்றாலும் படிக்காத மேதைன்னு புகழப்பட்டாங்க. அதிகமான வார்த்தைகளே எதுவும் பேச மாட்டாங்க. ஒரு நம்ம யாராவது ஏதாவது ஒண்ணு இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம், இந்த தொழிற்சாலை அங்க அமைக்கலாம், இங்க அமைக்கலாம் அப்படின்னு ஏதாவது கருத்து சொன்னா கூட அதுல அத காது கொடுத்த மற்றவர் சொல்லுகின்ற விஷயங்களை கிரகிச்சுட்டு அவர் சொல்ற ஒரே வார்த்தை, 2 வார்த்தை தான். ஆகட்டும் பார்க்கலாம், ஆகட்டும் பார்க்கலாம். இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த காரியத்தை செயலை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருவாங்க. அது நம்ம ஆட்சியில அப்படி பண்ணிருவோம், நான் முதலமைச்சரா இருக்கேன், நம்ம ஆட்சியில செய்ய முடியாததா, நான் நினைச்சா அப்படி பண்ண, எந்த பயனற்ற சொல்லையும் சொல்லவே மாட்டாங்க. இந்த 2 சொல், ஆகட்டும் பார்க்கலாம். இது மாதிரி பேசினா மற்றவர்களால் நம்ம மதிக்கப்படும். இல்லைன்னா நம்மளுடைய அதிகார தோரணை அல்லது நம்ம செல்வ செழிப்பு அல்லது நமக்கு நல்ல பேச்சு வளம் இருக்கு அப்படிங்கறதுனால தேவையற்ற பயனற்ற வார்த்தைகளை சொல்லும் போது மத்தவங்க நம்மள ஏளனமா பேசுவாங்க அப்படிங்கிற கருத்து தான் இந்த முதல் திருக்குறளுடைய மைய கருத்து. அடுத்த 2வது குறள், பயனில பல்லார்முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தல் தீது அப்படின்னு பேர். இதுல வரக்கூடிய வார்த்தை நயனில அப்படின்னா நன்மை இல்லாத அப்படின்னு அர்த்தம். நயன்னா நன்மை, இல்லாத நன்மை இல்லாத. நட்டார்கண் அப்படின்னா நட்புகள், நட்பு வட்டாரங்கள், நண்பர்கள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நம்மளுடைய வரதராஜன் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த குறளுக்கு அர்த்தம் என்ன சொல்லுவாங்கன்னா, பலர் முன், அதாவது நிறைய பேர் இருக்கக்கூடிய இடத்துல பயனில்லாத சொற்களை சொல்லுதல் நட்பு, அதாவது நண்பர்களிடத்தில் அறமில்லா செயல்களை செய்தலை விட தீமையானது. அதாவது நண்பர்களுக்கு நம்ம கெடுதல் செய்யறோம் இல்லையா, அதை விட தீமையானது பயனற்ற சொற்களை பேசுவது அப்படின்னு நம்ம வரதராஜன் அவங்க வந்து ஒரு பொருள் சொல்லுவாங்க. இதே நம்ம முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பலர் முன் பயனில்லாத சொற்களை பேசுவது நட்புக்கு மாறாக செயல்படுவதை காட்டிலும் தீய. கருத்து ஒண்ணுதான். அதாவது நண்பனுக்கு எதிரா நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அதை விட தீமையானது அப்படின்னு பயனற்ற சொற்களுக்கு அப்படி ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க. அப்போ ரமணர், இதுல சொல்ல போனா ரமணர் வந்து ஆன்மீக ஒரு மகான். அவருடைய சீடர்கள் நிறைய பேரு இருந்தாங்க. அதுல ஒரு சீடர் மட்டும் எப்போதும் ரமணர்கிட்ட நொய் 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 பேசிட்டே இருப்பார். அதாவது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் கேள்விப்பட்டோ இல்ல சந்தேகங்களை கேட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, தேவையில்லாம எதையாவது பேசி அப்படியே இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பார். இவரும் ரொம்ப நாள் பொறுமையா இருந்தார். அப்படியே ஒரு நாள் கோபத்துல அந்த சீடரை பார்த்து சொன்னார், சும்மா இரு சொல்லற அப்படின்னாரு. சும்மா இரு சொல்லற அப்படின்னு கோபமா சொன்னார். சொல்லற அப்படின்னா சொல்லாத, பேசாத அப்படின்னு, அமைதியாயிரு, சும்மா இரு, அமைதியாயிரு, பேச அப்படின்னு கோபமா சொல்லிட்டார். அன்னையில இருந்து அந்த அடுத்த கணத்தில் இருந்தே அந்த சீடர் 14 ஆண்டுகள் பேசவே இல்லை. 14 ஆண்டுகள் பேசவே இல்லை, மௌனமாவே இருந்தார். 14 ஆண்டுகள் கழித்த பிறகு பேசினார். ரமணர் போலவே மிகச்சிறந்த மகானாக மாறினார். ஆக பயனில்லாத சொற்கள் நம்ம பேசுறதுக்கு பேசாம இருந்துடலாம். அது பேசினா, ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பயனில்லாத சொல்ல நம்ம பேசினா நண்பன், நம்மளுடைய நண்பன், உயிர் நண்பன் நம்ம சொல்லுவோம். ஆபத்துல உதவக்கூடிய உயிர் காப்பவன் நண்பன். அந்த நண்பனுக்கு நம்ம ஒரு தீமை செய்யறோம் அப்படின்னா, இதுக்கு நாம ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சீவக சிந்தாமணி, அந்த நம்முடைய காப்பியத்துல சீவக சிந்தாமணியில சீவகனுக்கு ஒரு அமைச்சன் இருப்பான். அந்த அமைச்சன் வந்து சீவகனுக்கு நண்பனா இருப்பான். ஆனா அவன் எதிரிக்கு, சீவகனுடைய எதிரி நாட்டு மன்னனுடைய நட்பு வச்சுக்கிட்டு ஆட்சி போருக்கு வரவழைச்சு, சீவகன் வந்து அப்ப மனைவியோட நல்லா கூடி மகிழ்ந்து, மனைவி கர்ப்பமா இருப்பா, கவனம் அங்க இருக்கும் அந்த புறத்துல. ஆனா அந்த நேரம் எதிரிய வரவழைச்சு அவனை போரிட செய்து போர்ல சீவகன் தோற்கடிக்கப்படும். ஒரு நண்பன் அவன் என்ன செய்யணும்,
சீவகனுக்கு உதவியா இருக்கணும். அந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனா சமயம் பார்த்து எதிரியை வரவழைச்சு எதிரிக்கு சப்போர்ட் பண்ணிடுவான். அப்போ இந்த சீவகன் அந்த நேரம் மனைவியை காப்பாத்தணுங்கிறதுக்காக மனைவிய மயில் பொறியில ஏத்தி அதுக்கு விசை கொடுத்து பறக்க விட்டுருவான். அந்த சீவகனுடைய மனைவி பறந்து விசை இருக்கிற வரைக்கும் பறந்து போய் ஒரு சுடுகாட்டுல போய் இறங்கிடும். சுடுகாட்டுலதான் அவனுக்கு அந்த மாதமா கர்ப்பமா இருக்க குழந்தை பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தை பிறந்து அவன் ஒரு இளைஞனா மாறி பல வித்தைகளை கற்று திருமணம் முடித்து தன்னுடைய உறவுகள் மூலமாக போர் தொடுத்து திரும்ப தன்னுடைய தந்தை நாட கைப்பற்றும். இவ்வளவு இன்னல்களுக்கும் என்ன காரணம்? ஒரு நண்பனுக்கு தீங்கு செய்தார். இந்த நண்பனுக்கு தீங்கு செய்யக்கூடிய வந்த இந்த இன்னல்களை விட கொடுமையானது பயனற்ற சொற்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்ற. இது இரண்டாவது குறளுக்கான கருத்து. மூன்றாவது குறள் பயனில சொல்லாமையில நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை. இதற்கு வரதராஜனார் டாக்டர் மு வரதராஜனார் சொல்ற விளக்கம் என்னன்னா, ஒருவன் பயனில்லா பொருள்களை பற்றி விரிவாக சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும். நமக்கு வாழ்க்கைக்கே பயன்படாது, ஆனா அந்த பொருளை மட்டும் பக்கம் பக்கமா சொல்லி பேசுவாங்க, அல்லது நாட்கணக்க மணிக்கணக்க பேசுவாங்க. அப்படி பேசுறவனை நம்ம பார்த்தாலே இவன் எப்படிப்பட்டவன், அறம் இல்லாதவன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இதே நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்ற விளக்கம், பயனற்றவைகளை பற்றி ஒருவன் விரிவாக பேசிக்கொண்டு இருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியது. உண்மைதானே? பேச்சிலே இதை கண்டுபிடிச்சிடலாம்ல. வளவளன்னு பேசுறானா, இது வெத்து வெட்டு, இவன் வெறும் வெங்காயம் உரிக்க ஒண்ணும் இல்லாதவன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா? அதாவது பேசுறதுலயே நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா பயனுடைய சொல்லதான் சொல்லணும். பேசும்போதே மத்தவங்ககிட்ட பேசும்போது, அதுக்கப்புறம் பொழுதுபோக்க என்ன பேசிக்கலாம். அதே தேவையில்லை. வார்த்தைகளுக்குமே உணர்ச்சி உண்டு, வார்த்தைகளுக்குமே மதிப்பு உண்டு. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை நம்மை உயர்த்தும், ஒரு வார்த்தை நம்மளை தாழ்த்தும். கவனமா கையாளும். வார்த்தைகள் கற்கண்டு மாதிரி இருக்கும், வார்த்தைகள் கற்களாவும் நம்மளை கொல்லும். அதனால வார்த்தைகளை நம்ம சாதாரணமா நினைச்சக்கூடாது, அதற்கும் உயிர் உண்டு. அதனாலதான் வள்ளுவர் பயனற்ற சொற்களை பயனற்ற சொற்களை பேசாதன்னு அந்த சொல்லினுடைய அந்த வார்த்தையினுடைய பதத்தினுடைய பதத்தை உணர்ந்து சொல்லியிருக்காரு. அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்க, வள்ளுவர் பயனில்லாத பொருள், ஏதோ ஒரு பொருள். இப்ப செல்போனை பத்தி பேசுச்சேன்னா பிள்ளைங்க எல்லாம் மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பாங்க. அதுல அந்த ஆப் இருக்கு, இதுல இந்த ஆப் இருக்கு, இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கு, வாட்ஸ்அப் அப்படி போகலாம், இதுல எப்படி போகலாம், வாட்ஸ்அப்க்கு என்ன லாக் போடணும், இன்ஸ்டாகிராமுக்கு என்ன லாக் போடணும், பேஸ்புக் என்ன லாக் போடணும், அம்மாவுக்கு தெரியாம என்ன போடுவோம், அடுத்து வெளியில ஸ்கிரீன் லாக் என்ன போடுவோம், இப்படி எல்லாம். இதுல என்ன இருக்கு? மறைமுகமா வாழ்க்கையில என்ன நடத்துறதுக்கு என்ன இருக்கு? மரணம் மட்டும்தான் மறைமுகமா இருக்கு, மீதி எதுவுமே மறைமுகமா வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லை. ஆனா இந்த பிள்ளைங்க அத கையில கொடுத்துட்டா அத பத்தி மணிக்கணக்கா பாடமா, அம்மாவா, அக்கா தங்கச்சியா, மனைவிய கூட மறந்து போறாங்க. ஒரு நியூஸ் படிச்சேன், பிறந்த குழந்தை 3 மாத குழந்தை பாலுக்கு அழுதுகிட்டு இருக்கு, இந்த அம்மா பேஸ்புக்ல விளையாண்டுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இதை முடிச்சிரும், அதுக்கப்புறம் குழந்தை தூக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் இதை முடிச்சிரும். மதியம் 1:30 குழந்தை இறந்து கிடந்துச்சு. இது மாதிரி பயனற்ற ஒன்றையே பயன் இருக்கும், இல்லைன்னு இல்லை. 100% 10% பயன், 90 தீமை தரக்கூடியது. அதுலயே நம்ம என்ன செய்யறோம், நேரங்களை நிறைய செலவழிக்கும் போது இவன் அறம் இல்லாதவன் அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்க முடியும். ஒரு குருகிட்ட 2 நண்பர்கள் 2 பேரு பாடம் படிக்க போனாங்க. 2 பேருக்குமே என்ன ஆசைன்னா தியானம் படிக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால குருவை போய் சந்திச்சாங்க. சந்திச்சுட்டு அவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, புகைப்பிடித்தல். அப்ப இந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு, நாம தியானம் செய்ய முடியுமா, குரு என்ன சொல்லுவாரு, நம்மளை திட்டுவாரோ, இல்ல அனுமதி கொடுப்பாரா மாட்டாரா இப்படின்னு சந்தேகப்பட்டுட்டே போறாங்க. அந்த ஆசிரமம், அந்த தியானம் செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க கொண்டு குருவை சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு வணக்கம் சொல்றாங்க. வணக்கம் சொல்லும் போது முதல் நண்பர் அவர் சொல்றாரு, கேட்கிறார், ஐயா எனக்கு கொஞ்சம் சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கும் ஐயா, நான் தியானத்தை பழகிட்டு சிகரெட் குடிச்சுக்கலாம் ஐயா அப்படின்னு கேட்கிறேன். போ அப்படின்னு போய் ஆசிரமத்துக்குள்ள உட்கார சொல்லிட்டாரு. 2வது நபர் வாரா, அவன் கேக்குறான், ஐயா எனக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கு, சிகரெட் குடிச்சுக்கிட்டே நான் தியானம் பழகலாமா அப்படின்னு கேக்குறான். வெளியே போ
அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 கருத்து ஒண்ணுதான். 2 பேருமே சிகரெட் பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. 2 பேருமே தியானம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. கேட்ட விதம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த பயனற்ற பொருளை பயன்படுத்துறதுக்கு முதல்ல கேட்டவர், முதல்ல நான் தியானத்தை பழகிட்டு சிகரெட் பிடிக்கட்டுமா? 2வது என்ன கேட்டாரு? பயனற்ற பொருளை முதல்ல எடுத்துக்கிட்டாரு. நான் சிகரெட் குடிச்சுக்கிட்டு தியானம் படிக்கட்டும். ஓ அப்படின்ட்டு. ஆக பயனற்ற பொருளை பேசுறவங்களுக்கு அறம் இல்லாதவன் அப்படின்னு நம்ம ஒதுக்கப்பட்டோம். பயனுள்ள சொற்களை பேசணும் அப்படிங்கிறது 3வது குறளினுடைய கருத்து. அடுத்து 4வது குறள். நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. சாரி, நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. இதுக்கு வரதராசனார் அவர்கள் கொடுக்கும் விளக்கம் என்னன்னா, பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்து சொல்லுவதா. ஒருத்தருக்கு பயனே இல்லாத சொல்ல பல பேரை உட்கார வச்சு பேசிட்டு இருந்தா, அறத்தோடு பொருந்தாமல் நன்மையில் இருந்து நீங்க செய்யும். அவனை நல்லவன், நல்ல செயல் செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அந்த நிலையில இருந்து அவனை தள்ளி வச்சிரு. இதற்கு நம்ம முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர் சொல்ற விளக்கம் என்ன அப்படின்னா, பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர் முன் பகர்தல் மகிழ்ச்சி குறைக்கும், நன்மையை மாய்க்கும். பேசுறவனுடைய மகிழ்ச்சியும் குறைச்சிரும், அவங்கிட்ட நல்ல செயல்களையும் அழிச்சிரும் அப்படின்னு நம்ம கலைஞர் அவர்கள் சொல்றாங்க. அதனால பேசுறப்ப பயனுடைய சொற்களை நாம பேசணும். எத்தகைய படித்த அறிஞர்கள் முன்னாடி இருந்தாலும் சரி, பல பேர் கூடியிருக்க இடத்துல அவங்களுக்கு என்ன பயன் தரும்? அப்ப நம்ம இந்த கருத்தை எப்படி வார்த்தைகளை கொண்டு நம்ம பேசும் அப்படிங்கிற அந்த சொல்லாடலை நாம் ஓரளவு தொகுத்து கொண்டு பேச வேண்டும். இப்போ நம்ம நேரு அவர்கள் பிரதமர் இருக்கும்போது நம்ம முதலமைச்சரா நம்ம தமிழ்நாட்டுல அண்ணா அவங்க இருந்தாங்க. அண்ணா அங்க பார்லிமெண்ட்ல நடக்கிற கூட்டத்துக்கு பங்கேற்கிறதுக்காக, முதலமைச்சர் கூட்டத்துக்கு பங்கேற்கிறதுக்காக போயிருந்தாங்க. அந்த நேரத்துல நம்ம வெளிநாட்டுல ஹங்கேரின்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டு பிரதமர் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க பேசுறாங்க, அந்த நாடாளுமன்ற கூட்டத்துல பேசுறாங்க. பேசி முடிச்ச உடனே நம்மளுடைய பொதுவான ஒரு பண்பு என்ன, பேசினவங்களை புகழ்ந்து பேசணும். அது மாதிரி எல்லா முதலமைச்சர்களும் புகழ்ந்து பேசுறேன். நம்ம அண்ணா எழுந்தார், மிகச்சிறந்த பேச்சாளர், சொற்பொழிவாளர், வார்த்தையின் ஜாலமம் தெரிந்தவர். அவரு நாடகம் எழுதுபவர், அனைத்து கலைகளையும் கையகத்தை கொண்டவர். அவர் எழுந்த பேசின என்ன பேசி, ஆங்கிலத்துலதான் பேசுற. ஆங்கிலத்துல பேசும்போது, the Prime Minister of Hungary meets the Prime Minister of Hungary, ஹங்கேரினா நாடு, meets the Prime Minister of Hungary அப்படின்னாரு. ஹங்கரினா பசி. ஹங்கேரி நாட்டு பிரதமர் பசியுள்ள ஒரு நாட்டினுடைய, அதாவது வறுமையான நாடுன்னு அர்த்தம், வறுமையான ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதமர் இடத்துல பேசிட்டு இருந்தாரு, பேசுறாரு அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை எடுத்தோடனே சொன்னார். சபையே அதிர்ந்தது. The Prime Minister of Hungary meets, சந்தித்தார் the Prime Minister of Hungary அப்படின்னா. ஆக பயனோடு, அதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா. நம்ம எங்க நாடு ஏழ்மையான நாடு அப்படிங்கிறது ஒரு நாசுக்கா அந்த வார்த்தையில சுட்டி காட்டி, அந்த ஹங்கேரி வெளிநாட்டவருக்கு நம்மளை அறிமுகப்படுத்தும் போது பயனுள்ள சொற்களை எல்லாருக்கும் முன்னாடி சொல்லி, அண்ணா ஒரு மிகச்சிறந்த பேச்சின் வல்லமை மிக்கவர் என்பதை நிரூபித்தார். அது மாதிரி இருக்கணும் பேச்சு. எங்க நாடு அப்படி இருக்கு, எங்க நாடு இப்படி இருக்கு, எங்க நாடு இதுல எல்லாம் பஞ்சமா இருக்கு, உங்க நாட்டுல இப்படி இருக்கு, நீங்க அப்படி எதுவுமே இல்லை, ஒரே வாக்கியத்துல அப்படி சொல்லி முடிச்சார் இல்லையா. அதுலதான் நம்ம நாட்டினுடைய பெருமையே இருந்தது. அது போல இருக்கணும் பேச்சு. பயனற்ற சொற்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி பேசினா அறச்செயலிருந்து நீங்குபவனுக்கு அவனுக்கு நன்மை எதுவும் கிடைக்காது
அப்படி அந்த நன்மையிலிருந்து நீக்கப்படுவான்ங்கிறது வள்ளுவருடைய கருத்து. அடுத்தது 5வது குறள். சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொல்லின். இதுக்கு வரதராசன் அவர்களுடைய விளக்கம் என்னன்னா, பயனில்லாத சொற்களை நல்ல பண்புடையவர் சொல்லுவார், ஆனால் அவனுடைய மேம்பாடு அவருக்குரிய மதிப்போடு நீங்கிவிடும். அவருடைய மதிப்பு அர்த்தம் இல்லாம பேசிட்டே இருந்தானா அவர் மேல ஏற்கனவே நம்ம மதிப்பு வச்சிருப்போம். இப்படிப்பட்டவன் ஒரு புரிதல் இருக்கும். அதுல மதிப்பு இல்லாம போயிருமா எப்போ பயனில்லாத சொல்ல பேசும்போது. இதுக்கு நம்ம முத்தமிழ் அறிஞர் என்ன சொல்றாருன்னா, நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களை கூறுவாரானால் அவருடைய மேம்பாடு அவருக்குரிய மதிப்போடு நீங்கிவிடும். அவரே இதே கருத்துதான். நல்ல பண்பு படிப்பாளர், சான்றோர், நல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்பவர், இவர்கிட்ட போனா நமக்கான ஒரு விடை கிடைக்கும் அப்படிலாம் நம்ம அவர் மேல ஒரு மதிப்பு வச்சிருப்போம். அப்படிப்பட்டவங்க அர்த்தம் இல்லாம பேசும்போது அவங்க மேல நம்ம வச்சிருக்க மதிப்பு இல்லாம போயிரும் அப்படிங்கறத ஒரு மையக்கரு. இப்போ அனுமனுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. சொல்லின் செல்வர் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. இத பேர் கொடுத்ததே என்ன அப்படின்னா ராமன் தான். அதாவது ராவணன் சீதைய தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தேட ஆரம்பிக்கிறார். இப்ப அனுமன் தேடுறாரு, கண்டுபிடிச்சார். இலங்கையில அசோகவனத்துல கண்டுபிடிச்சார். திரும்ப வந்து அத ராமன்கிட்ட சொல்லும் போது அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. எடுத்தோன்ன நான் போனேன், அங்க சீதையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லல. ஏன்னா சீதையேன்னு ஆரம்பிக்கவங்களையும் அடுத்ததுக்கு என்ன நடந்திருக்குமோ சீதைக்கு என்னவோ அப்படின்னு ராமன் கலங்கிடுவாராம். அதனால எடுத்த உடனே அவர் சொன்னார், கண்டனன் சீதையை அப்படின்னு சொன்னார். அதாவது கண்டேன் சீதையை, பார்த்தேன் சீதையை அப்படி வார்த்தை பார்த்தேன்னு போட்டுருவார். இதான் சொல், பயனுடைய சொல், பொருத்தமான சொல். கண்டேன் சீதையை, அடுத்து சீதையை பார்த்துட்டா, அப்ப சீதை எப்படி இருப்பா, அங்க எப்படி இருப்பாங்க, அவங்க தூக்கிட்டு போனாங்க என்னவா இருக்கும். அதனால அடுத்த வார்த்தையை போடுவார் பாருங்க, கணியர், கற்பினுக்கு அணியர். அணினா அணிகலன், கற்பு இன்னும் அணிகலனா அணிஞ்சிருக்கா, விட்டு போகல, இன்னும் இருக்கா. கற்பினுக்கு அணியர் அடுத்த வார்த்தை. அடுத்து ஒருவேளை எப்படி பார்த்திருப்பா, நல்லா உண்மையாவே சொல்லுவானு, யார் சொன்னதை கேட்டு வந்து சொல்றானு நினைப்பான்னு கண்களால் என்பர். கண்களால் நாலே வார்த்தை தான், சீதையை பார்த்தேன், சீதையை கற்புக்கு அணிகலன் என் கண்களால் பார்த்து. அந்த சொல்ல வேண்டியத அந்த பயனில்லாத சொல்லல. நான் அப்படி போனேன், வேகத்துல போனேன், அங்க அவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், சீதையை அதுக்கு அடுத்து பார்த்து முடிச்சு, எதையுமே சொல்லாம அந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படிங்கறத சொன்னதுனால அனுமனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தார். என்ன சொல்லு, சொல்லி செல்வன் அப்படின்னு. அது மாதிரி வார்த்தைகள் அமைய வேண்டும் அப்படிங்கிற கருத்து தான் அந்த 5வது பாட்டுக்குரியது. அடுத்த 6வது பாட்டு. பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல், மக்கள் பதடி எனல். வரதராசனர் அவர்கள் இதுக்கு சொல்ற விளக்கம், பயனில்லாத சொற்களை பல முறையும் சொல்லுகின்ற, ஒரு தடவை 2 தடவை பல தடவை சொல்லுகின்ற ஒருவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது, மக்களுள் பதர் என்று சொல்ல வேண்டும். பதர்னா நம்ம நெல்லுல விளையாம ஒண்ணு இருக்கும் தெரியுமா, நெல்லு முதல்ல காய்க்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் விளைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள அரிசி நல்லா முத்து முத்தா மணி மாதிரி இருக்கும். இது விளையாம தோற்றத்துல நெல்லு மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள கற்கா அப்படிம்பாங்க, பதர் அப்படின்னு. அது மாதிரி ஒண்ணும் இல்லாதவன் தோற்றத்துல மனுஷன் மாதிரி இருக்கான், ஆனா மனுஷன் கிடையாது அப்படின்னு பல முறை பயன்லாம் சொல்லியே பேசிட்டே இருக்கல. அர்த்தம் இல்லாம பேசுறது, சொல்ல வேண்டிய இடத்துல என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும், அப்படி இல்லாம பேசுறது. அதுக்கு நம்ம முத்தமிழ் அறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, பயனற்றவைகளை சொல்லி பயன்பெற நினைப்பவனை மனிதன் என்பதை விட அவன் ஒரு பதர். பயனற்றவர்களை பேசி சில பேர் நினைப்பாங்க, நம்ம பேசிக்கிட்டே இருந்தாதான் நம்மள அறிவாளி அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம சொல்ல ஓவர சீன் போடுறான் அப்படிம்போம்ல,
அடுத்து சில பேர் இருப்பாங்க, மத்தவங்கள குறை சொல்லியே, அதாவது ஒருத்தர் குறை இப்படி கை நீட்டி குறை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விரல் நீட்டுவோம், மத்த 3 விரலும் நம்மளை பார்த்து இருக்கும். நம்மகிட்டே அத்தனை குறைகள் இருக்கும். அததான் நம்ம ஒரு நகைச்சுவை ஒண்ணு சொல்லுவாங்க. மற்றவர் உன்னை குறை சொல்லும் போது காமெடியாக பார், மற்றவரை நீ குறை சொல்லும் போது உன்னை கண்ணாடி இருப்பார் அப்படிமா. 3 விரல் நம்மள இருக்குல்ல, நம்மகிட்ட என்ன இருக்குன்னு பாரு. ஆனா அடுத்தவனையே குறை சொல்லிட்டே அது ஒரு நல்ல பேர் எடுக்கிற மாதிரி இருப்பார். அதனால அது கூட பயனற்ற சொற்கள் தான். ஒரு மதிப்பு ஒருத்தருக்கு நாம அறிவுரை சொல்லணும்னா முதல்ல நாம தகுதியானவங்களா இருக்கணும். காந்தியடிகள்கிட்ட ஒரு அம்மா குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு சொன்னாங்க, ஐயா தினம் இனிப்பு 1/4 கிலோக்கு மேல சாப்பிடுறேன், கொஞ்சம் நீங்க அட்வைஸ் சொல்லுங்க. உடனே காந்தி சொன்னார், அம்மா இன்னைக்கு போயிட்டு 1 வாரம் கழிச்சு வா அப்படின்னாங்க. சரி 1 வாரம் கழிச்சு இந்த அம்மா வந்துச்சு. வந்தோடனே அந்த பையனை பார்த்து காந்தியடிகள் சொன்னார், இப்ப இனிப்பு சாப்பிடக்கூடாதுப்பா, இனிப்பு சாப்பிட்டா உடல்ல நிறைய நோய்கள் வரும், உடல்லாம் பிரச்சனை பண்ணும், அப்படி இப்படின்னு அந்த அட்வைஸ் சொன்னார். அந்த அம்மா உடனே கேட்டாங்க, ஐயா இதை நீங்க அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். அது காந்தி சொன்னாரு, நானும் டெய்லி இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்ப்பா, அவனுக்கு அறிவுரை சொல்லணும்ல, முதல்ல நான் என்ன திருத்திக்கணும் இல்லையா, அதனால நான் 1 வாரமா இனிப்பே சாப்பிடல, அதனாலதான் இப்ப நான் அறிவுரை சொல்ல தகுதியாயிட்ட அவனுக்கு சொல்றேன். அதனாலதானே அவரை மகாத்மா அப்படிங்கிறோம், மகான், காந்தி மகான் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி பயனற்ற சொற்களை பலமுறை சொல்றது நமக்கு என்னவா, மனிதனா எடுத்துக்க மாட்டாங்க. மனுஷர்ல அவன் மனித மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பதர், அர்த்தமற்றவன் அப்படின்னு சொல்லி. நம்ம அந்த சினிமால மனோகரான ஒரு சினிமா படம், அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மனோகரனுடைய அப்பா ஒரு இன்னொரு பெண்ணை தொடர்பு வச்சிருப்பார், வேசிமாங்களே அவர் தொடர்பு வச்சிருப்பார். அவளதான் அரசியாக்கி அவ என்ன சொல்றாளோ அதுபடி ஆட்சியை கொண்டு போயிட்டு இருப்பார். அப்போ மகனையும் அவ என்ன சொல்லுவா, முதல் தாரத்தினுடைய மகனை மனோகரனை ஏதோ குறை சொல்லி சங்கிலியால கட்டி இழுத்துட்டு வருவாங்க. இது வசனங்கள் பிரபலமா இருக்கும், நம்ம கலைஞர் அவர்களுடைய வசனம் தான். அப்போ அப்பா சொல்லுவாரு, பரசுராமன் தன்னுடைய அப்பா சொல்ல கேட்டு அம்மாவுடைய கழுத்தை அறுத்து போட்டுருவார். அம்மா அம்மாவுக்கு ஒரு சிறப்பு என்ன இருக்கும்னா, அப்பா முனிவரா இருப்பாங்க, காலையில தேவையான பொருளை எல்லாம் எடுத்துட்டு கொடுப்பாங்க. தண்ணி கொடுத்தா அந்த ஆத்துல போய் பச்சை களிமண்ல செஞ்சு கொண்டு அதுல தண்ணி எடுத்துட்டு அது நம்மளால முடியுமா? மண்ணை வேக வச்சு சுட்டு அந்த பானையில தான் எடுப்போம். ஆனா அதே இடத்துல டெய்லி போய் அப்ப தேனா பானை செஞ்சு அதுல தண்ணி கொடுப்பாங்க. ஒரு நாள் கந்தர்வன் அந்த வழியா பறந்து போக தேவலோக ஒரு ஆண் அதை அப்படியே நிழல்ல பாத்துருவார். என்ன அழகான ஆண், கற்பு தவறியச்சம், அன்னைக்கு செய்ய முடியாது, பானை வராது. தலை குனிஞ்சிட்டு போய் முனிவருக்கு முன்னாடி நிற்பாரு. முனிவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால பார்ப்பார். இன்னொரு ஆணை நினைத்து விட்டால் இவளை கொண்டு போய் கொன்றுங்கன்னு தன்னுடைய மகன்கிட்ட சொல்லும் போது பரசுராமன் மட்டும்தான் வேகமா ஓடி போய் அம்மாவுடைய தலைய அறுத்துட்டு வந்துடும். அறுத்துட்டு வந்துட்டு பிறகு அப்பாட்ட வேகமா ஓடி வருவான். ஓடி அவங்க அப்பாட்ட, அப்பா நீங்க சொன்னதை செஞ்சுட்டு எனக்கு ஒரு வர வேணும், அம்மா உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போவான். அங்க அதற்குள்ளேயே இன்னொரு தலை விட்டுப்பட்டு கிடக்கும், மாத்தி ஒட்டி வச்சிருவான். அது ஒரு கதை. இப்ப இதுல அப்பா சொன்ன உடனே செஞ்சது பரசுராமன். அந்த மனோகரா படத்துல அதெல்லாம் சொல்லுவார், பரசுராமன் அப்பா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு கேட்டான், நீ என்னை எதிர்த்து பேசுற, தந்தையே நீ எதிர்க்கிற அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்ப அங்க ஒரு நச்சுன்னு ஒரு வாசகம் சொல்லுவார் அந்த மனோகரா வசனத்துல, பரசுராமன் அவதாரம், மனோகரா மனிதன் அப்படின்னு. அந்த மனிதன் அப்படின்னா என்ன இருக்கணும்? பயனுள்ள சொற்களை பேசணும். பயனற்ற பொருள்களை பலமுறை சொன்னா என்னவாயிரும்? மனிதர்கள வச்சு நம்ம மதிக்கப்படும், மதிக்கப்பட மாட்டோம். அதாவது சில பேர் விலங்கா கூட சொல்லுவான், அந்த எருமாடு போகுது அப்படிமா, ஒழுங்கா பேசல, நம்ம நன்னடத்தைகள் ஒழுக்கம் இதெல்லாம் சரியில்லைன்னா கூட அந்த எருமாடு போகுது, அந்த ஒரு கழுத அப்படிலாம். ஆக பயனற்ற சொற்களை நம்ம பேசாம பயனுள்ள சொற்களை பேச வேண்டும். அடுத்து 7வது பாட்டு, நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. இதுக்கு வரதராசனார் அவர்கள் விளக்கம் சொல்றது, அறம் இல்லாதவற்றை சொன்னாலும் அதாவது அறம் இல்லாதவற்றை நம்ம சொன்னாலும் சொல்லலாம். சான்றோர் பயன் இல்லாத சொற்களை
சொல்லாமல் இருத்ததே நன்மை. அறமில்லாத சொல்ல கூட நம்ம பேசிக்கலாம், சொல்லிக்கலாம். ஆனா மத்தவங்களுக்கு பயன் தராத பேச்ச பேசக்கூடாது. இதுக்கு நம்ம முத்தமிழ் அறிஞர் பண்பாளர்கள் இனிமை இல்லாத சொற்களை கூட சொல்லிவிடலாம், ஆனால் பயனில்லாத சொற்களை சொல்லக்கூடாது. அதாவது அறமில்லாத செயலை கூட நம்ம சொல்லலான்றாங்கன்னா எப்படி? நம்ம இந்திரா காந்தி அம்மையார் பிரதமரா இருந்தாங்க. நம்ம இந்தியாவினுடைய முதல் பெண் பிரதமர், சிங்கப்பெண். அந்த அம்மையார் பிரதமரா இருக்கும்போது இலங்கை நாட்டுல ஒரு பிரச்சனை, தமிழர்களுக்கு பிரச்சனை. அங்க இருக்க தமிழர்களுக்கு சிங்களவர்களால பிரச்சனை. அப்ப சிங்களவர்கள் நம்ம தமிழ்ல மக்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு போய் செஞ்சு அவங்க அடிக்கிறாங்க, கடைகளை எல்லாம் கொளுத்துறாங்க, மக்களை எல்லாம் துன்பத்துக்கு ஆளாக்குறாங்க. நம்ம தமிழர் இங்கே தமிழ்நாட்டோட உறவுகள் அது. இவங்க கேள்விப்பட்டாங்க இந்திரா காந்தி அம்மையார் பிரதமரா இருக்கும்போது அந்த செய்தி அங்க போச்சு. அப்படி அங்க போகும்போது இந்திரா காந்தி அம்மையார் அப்போ பண்டார நாயக்கா அவங்க பிரதமரா இருக்காங்க. இங்க இருந்து போன் அடிக்கிறாங்க. போன் அடிச்சுட்டு தேவையில்லா சொல்லல. என் நாடு எவ்வளவு பெருசு தெரியுமா, நான் நினைச்ச அந்த நாட்டை என்ன பண்ணிடுவேன், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல. ரெண்டே ரெண்டு வார்த்தை போன்ல. அடக்குறியா அடக்கட்டுமா, அடக்குறியா அடக்கட்டுமா, 2 வார்த்தை. 1 மணி நேரத்துல அங்க நிலைமை சீராகி தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. இப்படி இருக்கணும் பேச்சு. அது அதிகாரத்துல இருந்தாலும் சரி, அறிவா இருந்தாலும் சரி. நம்ம பயனற்ற சொற்களை பேசக்கூடாது. அறமில்லாத சொற்களை கூட பேசிடலாம், ஆனா பயனற்ற சொற்களை பேசக்கூடாது என்ற கருத்துதான் இந்த 7வது குறளுடைய கருத்து. அடுத்து 8வது, அரும்பயன் ஆயும் அறிவிலார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். இதுக்கு வரதராசனார் அவர்கள் அருமையான பயன்களை ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர்கள் மிக்க பயனில்லாத சொற்களை ஒருபோது பேச மாட்டார். ஆராய்ந்து சொல்லக்கூடிய அறிவுடைய சான்றோர்கள் பயனில்லாத சொல்லி பேச மாட்டார். இதுக்கு கலைஞர் முத்தமிழ் அறிஞர் என்ன சொல்றாருன்னா, அரும் பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பெரும் பயன் விளைவிக்கக்கூடிய விளைவிக்காத எந்த சொல்லையும் பயன்படுத்த மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப காந்தி நமக்கு தெரியும், அகிம்சைவாதி. அவர் நாட்டையே நம்ம அகிம்சை மூலமா தான் போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு தெரியும். நிறைய போராட்டங்கள், அந்நிய துணி எதிர்ப்பு போராட்டம், ஒத்துழையாமை இயக்கம், அவரே உண்ணாவிரதம் இருந்து போராட்டம். கடைசியில அவர் நடத்தின போராட்டம் தான் வெள்ளையனே வெளியேறு, குயிட் இந்தியா, வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற ஒரு போராட்டம். யாரையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு அவருடைய நோக்கம். ஆனா அப்போ கடைசியில அந்த போராட்டத்தை நடத்தும் போது காந்தி சொன்ன ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல, do or die, do or die, செய் அல்லது செத்துமடி. ஒண்ணு ஆங்கில எதிர்த்து போராடு, இல்ல உயிரோட செத்துப்போ அப்படின்னு. ஒரு அகிம்சைவாதியை இப்படி பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்காருன்னா பாருங்களேன். ஆங்கிலேயரை நம்ம அப்படி எதிர்த்து போராடிதான் அதான் கடைசி போராட்டம். அப்புறம் அவங்க வெளியேறினாங்க, அப்புறம் நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. அவரும் நிறைய கூட்டம் போட்டு அப்படி இப்படின்னு எதுவும் முழக்கங்களோ கோஷங்களோ எதுவுமே கொடுக்கல. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னார், இத போராடுங்க, அப்புறம் என்ன நடக்கும், அவ்வளவு விடுதலை கிடைச்சிச்சு. அது மாதிரி அறிஞர்கள் பயனில்லாத சொற்களை பேச மாட்டாங்களாம். இந்த வார்த்தையை சொன்னா அவர் பின்னாடி, அதாவது காந்தியோட பின்னாடிதான் மக்கள் கூட்டமே இருந்தது, மக்கள் சக்தியே இருந்தது. இத சொன்னா மக்களுக்கு நேரம் இது நடக்கும் அப்படின்னு நினைச்சாரு. அதனாலதான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு. இந்த வார்த்தைய do or die. அறிவுடைய பெரியவர் அவர் தான். அதான் பெரியவங்க பயனில்லாத சொல்ல மாட்டாங்க. சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும், வெற்றி இருக்கும், அவனுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி இருக்கும். அடுத்தது 9வது குறள், பொருள் தீர்ந்த பொச்சாந்து சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியம். மருள்னா மயக்கம்னு அர்த்தம். இதுக்கு வரதராசனார் அவர்கள் கொடுக்கிற விளக்கம், மயக்கத்தில் இருந்து தெளிந்த
மாசற்ற, அதாவது குற்றமில்லாத அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒரு காலும் மறந்தும் பேச மாட்டார். அதாவது பயனற்ற சொற்களை மறந்தும் பேச மாட்டார். குற்றமற்ற அறிவுடையவர், குற்றமற்ற அறிவு, நிறைய அனுபவப்பட்டு, அதான் மயக்கம் தெரிந்தவர் அர்த்தம். அனுபவ அறிவு, பட்டறிவு, படிப்பறிவு, நூலறிவு, வாலறிவு எல்லாம் பெற்று அறிவில் தெளிந்து மயக்கம் தெளிந்து இருக்கக்கூடியவர் மாசற்ற, அத குற்றமில்லாத அறிவுடையவர்கள் மறந்து கூட பயனில்லாத சொல்ல பேசணும். சில பேர் பேருங்க நம்ம எதாவது கேட்டணும், போவான்னு கூட சொல்றதுக்கு ஆம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை கூட அவங்க வாயிலிருந்து வராது. என்னாச்சுன்னா இப்படிதான் இருக்கும். அவங்க அப்ப அவங்க எல்லாம் நிறைய அறிவு உடையவங்க, அனுபவத்துல தெளிந்தவர்கள் அப்படின்னாரு. அவங்க வாயிலிருந்து பயனற்ற சொல்லி வராது. இது முத்தமிழ் கலைஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மயக்கம் சிறிதும் இல்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களை சொல்ல மாட்டார் அப்படி. அதாவது நம்ம இலக்கியத்துல சாகுந்தலம் அப்படிங்கிற ஒரு கதையில துஷ்யந்தன் சகுந்தலா தேவி அப்படிங்கிற பெண்ணை காந்தர்வ முறைப்படி திருமணம் முடிச்சிருப்பார். அதாவது துஷ்யந்தன் வேட்டைக்கு போயிருப்பான். போன இடத்துல இவர் ஒரு குடிசையில சகுந்தலா தேவி, விஸ்வாமித்திரனுடைய குழந்தை அவ, தன்னுடைய தம்பி கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லியிருப்பார். அவங்க ஒரு காட்டுல ஒரு குடிசையில இருப்பாங்க. அங்கதான் வளர்ந்து வருவா. அழகிய பெண்ணா இருப்பா. முன்னாடி தோட்டங்கள் இருக்கும். பூ பறிச்சுக்கிட்டு இருப்பா. இவ கண்களை சுற்றி வண்டு பறந்துகிட்டே இருக்கும். இது ஒரு பூ நினைச்சு, கண்ணு ஒரு பூ, அழகா இருப்பா. வந்து பூ வண்டு அப்படியே பறந்தவ கண்களை சுத்திட்டே இருக்கும். அத தட்டிட்டுட்டே இருப்பா. பூக்களை பறித்துட்டு இருக்கும்போது அப்பதான் வேட்டைக்கு வந்த துஷ்யந்தன் இவளை பார்ப்பான். அந்த அழகிய தோற்றத்தை கண்டே அவளுக்கு பிடிச்சுப்பு. அவளுடைய பழகி அங்கே குறைந்த கொஞ்ச நாட்கள் தங்கி இருந்து கந்தர்வ முறைப்படி திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவான். அவன் நாட்டை பார்க்கணுங்கிறதுக்காக அங்க வந்துடுவான். இவன் வந்து கர்ப்பமா இருப்பா. வீட்டு வாசல்ல உட்கார்ந்து துஷ்யந்தன் கூட இருந்த நாட்களை நினைச்சுக்கிட்டு இருப்பா. துர்வாச முனிவர் அந்த வழியா அந்த குடிசைக்குள்ள வருவார். இவ துஷ்யந்தனை நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த துர்வாச முனிவர் வந்ததை கவனிக்க மாட்டா. நினைவுகள் அங்கேயே இருக்கும். அதனால எதிர்த்தாப்புல வரக்கூடிய முனிவர்கள் வந்தா அவங்க என்ன செய்யணும், வரவேற்கணும். ஆனா எதிர்த்தாப்புல வரக்கூடிய அவரை பார்க்கணும்னா அவர் கோபம் வந்து, அவர் கொஞ்சம் கோபக்கார முனிவர். எதை நினைத்து கொண்டு இருக்கிறாயோ, யாரை நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அவர் உன்னை மறக்க கடவுது அப்படின்னு சொல்லி சபிச்சிருவார். அங்க நாட்டுல இருக்கக்கூடிய துஷ்யந்தன் இவளை மறந்துடுவோம். இவளுக்கு மாதமா இருப்பா, குழந்தை பிறக்கும். குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியணுமேன்னு குழந்தைய தூக்கிட்டு போவா. போய் இந்த நாட்டுக்கு போயிருவா. நாட்டுக்கு போற வழியில ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறு இருக்கிற இடத்துல மகனையும் இவளும் குளித்து தூக்கி முடியுமா கையில இருக்க கணையாளி துஷ்யந்தன் கொடுத்துட்டு போயிருப்பான். இவ கையில போட்டிருப்பான். அந்த கணையாளி அந்த ஆத்துக்குள்ளேயே விழுந்துரும். இருந்தாலும் அரண்மனைக்கு போவோமே அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு போயிடும்போது அங்க துஷ்யந்தனுக்கு இவளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த துர்வாச சாபத்தெல்லாம் மறந்துருப்பான். எல்லாரும் கேட்பாங்க, சபையில எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க, நீ யாரு அப்படின்னு கேட்கும். துஷ்யந்தன் மனைக்கின்னு இவளால வாய்விட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க கந்தர்வ திருமணம் முடிச்சுக்கிட்டவங்க. இப்படியெல்லாம் அவங்கள வாழ்ந்தேனும் அந்த காலத்து பெண்கள் சொல்லிக்கிடவும் மாட்டாங்க. அப்படி ஒரு அச்சமடம் நாணம் கொண்ட பெண்கள். அதனால கையில குழந்தை இருக்குது, கணையாளிய பார்ப்போம். கணையாளி ஆத்துல போயிருக்கும். அதையாவது காமிக்கலாம், இவர் கொடுத்த அரசமுத்திரை உள்ளது அப்படி என்னன்னு சொல்ல தெரியாது. அங்க வரும் பாருங்க ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம், 3 வாக்கியம். தன்னுடைய இடுப்புல இருந்த குழந்தைய பார்த்து சொல்வா, குழந்தாய் தந்தையை வணங்கு. ஒரு வாழ்க்கையினுடைய வரலாற்றையே, தன்னுடைய வாழ்க்கையினுடைய சம்பவத்தையே, உறவு முறையையே, தான் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தத்தையே, குழந்தாய் குழந்தாய் தந்தையை வணங்கு அப்படின்னு துஷ்யந்தனை கையை காட்டி சொல்லும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்ல, தந்தை, இந்த குழந்தைக்கு தந்தைனா இவளுக்கு கணவன் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். இதான் வார்த்தை. இதான் என்ன வார்த்தை? மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவு. அவளுக்கு அவ உள்ளத்துல வேற எந்த கலப்பும் கிடையாது. இவன் கணவன், இவன் கூட வாழ்ந்த, இப்ப ஒருவனோட வாழ போறேன், அதற்கு நம்ம இங்க வந்து அடையாளமா வந்திருக்கேன் அப்படிங்கிறத அந்த தெளிந்த அறிவோடு, வேற எந்த வாழ்க்கையை நாங்க அப்படி வாழ்ந்தோம், அப்படி கூடி இருந்தோம், நாங்க அப்படியெல்லாம் உல்லாசமாக இருந்தோம், இவர் என்னை விட்டுட்டு வந்தா திரும்ப வரல,
எந்த கலங்களும் இல்ல, எந்த உலகளும் இல்ல, குழந்தாய் தந்தையை வண அப்படின்னு சொல்லி முடிச்சான். இது மாதிரி அந்த தேவை கருதி இடம் அறிந்து என்ன சொற்களை பேச வேண்டுமோ அத்தகைய பயனுடைய சொற்களை தான் பேச வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு கொடுக்கிற கருத்து. இறுதியாக பயனிலை சொல்லாமை அதிகாரத்துல 10வது பாடல். மொத்த பாடலினுடைய கருத்தும் இந்த பாடலே அடையும். சொல்லுக சொல்லி பயனுடைய, சொல்லற்க சொல்லி பயனிலா சொல். அதாவது சொற்கள்ல பயனுடைய சொற்களை மட்டுமே பேச வேண்டும், பயனில்லாத சொற்களை பேசவே கூடாது. இது வரதராசனும் அதான் சொல்றாங்க. நம்ம கலைஞர் அவர்களும் பயனளிக்காத சொற்களை விடுத்து மனதில் பதிந்து பயனளிக்க கூடிய சொற்களையே பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மனதை அதுதான் பழக்கணும். எதை பேசணுங்கிறத கருத்துக்கு நம்ம மனசு நாம முதல்ல பழக்கணும். இப்போ காமராஜர் இருக்காங்க இல்லையா, காமராஜர் முதலமைச்சரா இருக்கும்போது அவங்க வயதுல குறைஞ்ச ஒரு சின்ன வயசு உடைய ஒரு அமைச்சரை ஒரு அமைச்சர் இருந்தார். அதுல சீஃப் செக்ரட்டரின்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவர் வயதானவர், ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ்ல இருந்தார். அவர் தினமும் இந்த வயது குறைந்த அமைச்சரை போய் பார்க்க போவார். இன்னைக்கு என்ன நிகழ்வு, இன்னைக்கு இந்த மாதிரி எந்தெந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகணும், இன்னைக்கு இதுல எல்லாம் இந்த கோப்புகளை நீங்க கையெழுத்து போடணும் அப்படிலாம் சொல்றதுக்கு போவார். ஆனா அந்த வயது குறைந்த அந்த அமைச்சர் உட்கார்ந்துட்டே இருப்பார். இந்த சீஃப் செக்ரட்டரி வயசானவர் வருவார் இல்லையா, வந்தவரை நிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். நின்னுக்கிட்டே இருக்கணும். அவரு வயதானவர் கூட, அனுபவசாலியும் கூட நின்றுட்டே இருப்பாரு. 1 மணி நேரம் ஆனாலும் நின்றுட்டே அந்த கடமைகள் என்னென்ன அப்படின்னு எடுத்து எடுத்து சொல்லிட்டே இருக்கும். இப்படி ஒரு நிலை டெய்லி இருந்தது. ஒரு நாள் அந்த வயதான அந்த சீஃப் செக்ரட்டரி நம்ம காமராஜர் போய் பார்த்தார். அவருக்கு உடல்நிலையும் அப்படியே வயதாகி போச்சுங்க. சொன்னார் காமராஜர் போய், ஐயா இப்படி அந்த அமைச்சர் நான் போனா மணிக்கணக்கா நிக்க வேண்டி இருக்கு, அதனால என்னால முடியல, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஐயா. அவ்வளவுதானே, சரி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். மறுநாள் வந்தது, அந்த வயது குறைந்த அமைச்சரை கூப்பிட்டு விட்டார். அவர் நின்றுட்டே இருந்தார். காமராஜர் ஏதோ ஒரு சில வார்த்தைகள் பேசினார், அப்படின்னு நின்றுட்டே இருந்தார். நின்றுட்டே இருந்தானே இன்னைக்கு அந்த வேலை இந்த அமைச்சரகத்துல என்னென்ன செயல்பாடு பண்ணணும் பேசிட்டே இருந்தாங்க. அப்புறமே இன்னொரு காவலாளியை கூப்பிட்டு சீஃப் செக்ரட்டரி வர சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த வயதானவர் வந்தாரு. வயதான அந்த செக்ரட்டரி வந்தோடனே நான் பக்கத்துல இன்னொரு சேர் போட்டு அவரை உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சுட்டு என்ன நீங்க சீக்கிரம் வந்தீங்களா, உடம்பு இப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டாரு. அவர்கிட்ட வேற எதுவும் பேசல. இவர்கிட்ட நிக்க வச்சுக்கிட்டே, இந்த வயது குறைந்த அமைச்சர் நிக்க வச்சுட்டே பேசிட்டே இருந்தாரு. பேசிட்டு இருக்கும் போதே இவரை ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சுட்டு, சரிப்பா நீங்க போங்க, நான் கொஞ்சம் இவங்ககிட்ட பேச வேண்டியது உடனே அந்த சீஃப் செக்ரட்டரி போச்சு விட்டாரு. இந்த வயது குறைந்த அமைச்சரை நிக்க வச்சுக்கிட்டே பேசி முடிச்சுட்டு சொல்ல வேண்டியதா சொல்லி முடிச்சு, இப்ப நீங்க போலாம் ஏன் அப்படின்னு சொல்லி போக முடிச்சு. அவன மறுநாள் வந்தது இதே மாதிரி சீஃப் செக்ரட்டரி அந்த வயது குறைந்த அமைச்சரை சந்திச்ச உடனே உள்ள போனாரு. போன உடனே என்ன சொன்னாரு, பக்கத்துல சேருபட, ஐயா உட்காருங்க வாங்க, உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னாரு. பேசவே இல்லை காமராஜர். 2 பேருக்கிட்ட என்னன்னா, இப்படி இருங்க, ஏன் வயது குறைந்தவங்களை நீ நிக்க வச்சு பேசுறீங்க, என்ன பண்பாடு, எதுவும் பேசுறீங்க. பேசாமலே செயல்பட வைத்தார் இல்லையா. பயனற்ற சொற்களை பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி இருக்கு, பயனுள்ள சொற்களை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி மொத்த 9 குறளுடைய கருத்தே இது. நம்ம வாழ்க்கையில மற்றவங்கள்ட்டையோ உறவுகள் தொடரணும், நட்புகள் இனிக்கணும், வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும், நம்ம இருக்கிற இடம் எல்லாமே ஒரு ஆனந்த அலை வீசணும் அப்படின்னா எந்த இடத்திலும் சரி, யார் இடத்திலுமே பயனற்ற சொற்களை சொல்லாமல் பயனுள்ள சொற்களை மட்டுமே பேசி வாழ்க்கை பயனடைந்து வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஆசிரியர் பெருமகனார் அவர்களே, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. நல்ல ஒப்பீடு, நிறைய, அதாவது நிகழ்கால ஒப்பீடுகள், அரசியல் ஒப்பீடுகள் எல்லாம் கலர்ந்த கலவையாக இயல்பான உதாரணங்களோடு எடுத்து சென்றீர்கள்.
அது ரொம்ப எளிமையாக கடத்தி இருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. வழக்கம்போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற எங்கள் கவிஞர் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு வணக்கம் நல்ல ஐயா. வணக்கம் 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 வணக்கம். முற்றோதல் செய்த உமா மகேஸ்வரி குழந்தை நம்ம அருமை பேத்தி ரொம்ப அழகா முற்றோதல் செஞ்சாங்க. அவங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். மிக நல்ல ஒரு வகுப்பெடுத்த மாதிரி நிறைய கதைகள், நிறைய வாழ்வியல் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பொருத்தி 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 ஒரு விரிவான ஒரு உரையை நல்ல உடல் மொழியோடு, தெளிந்த உச்சரிப்போடு, அழகான குரல் வளத்தோடு மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். ஆசிரியை விஜயலட்சுமி அவர்களுக்கு, தமிழாசிரியர் விஜயலட்சுமி அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். திருக்குறளிலே எல்லா அதிகாரமே சிறந்ததுதான். இந்த பயனில் சொல்லாமை இது மிக ஒரு முக்கியமான அதிகாரம். வாழ்க்கையில மனிதன் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்குத்தான் மொழி இருக்கிறது. அந்த மொழியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று வள்ளுவர் ஆகிறார். ஏன்னா தமிழ் வந்து வளமான மொழி. நீ வாழ்த்தியும் பேசலாம், தாழ்த்தியும் பேசலாம், இரு பொருள்படவும் பேசலாம், இறக்கியும் பேசலாம், ஏற்றியும் பேசலாம், புகழலாம், இகழலாம், எல்லாம் இருக்கு. சென்ற அதிகாரம் புறங்கூறாமை. புறங்கூறாமையிலிருந்து அடுத்து பயனில சொல்லலாமேன்றார். பாரதியார் சொல்லுவாரு, பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறஞ்சொல்ல ஆகாது பாப்பான். அதுக்கு அடுத்தது பயனில சொற்களை, பயனற்ற சொற்களை, அறம், பொருள், இன்பம், இதுக்கு எதுக்குமே பயனில்லாத சொற்களை தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாம பேசுறதுக்காக பேசுறோம், நிறைய பேர் இருக்கிறோம். சும்மா வள வள வளன்னு பேசுறாங்க. ரொம்ப அழகா எடுத்துக்காட்டுலாம் சொல்றாரு. பேசாதே சும்மா இரு, சொல்லாதே சும்மா இரு. ரொம்ப அழகா எல்லா இதுலையும் மேற்கோள்கள் ரொம்ப அழகா சொல்லிக்கிறீங்க. இந்த குறளினுடைய முதல் குறளையும் கடைசி குறளையும் பார்த்தோம்னா, இதுக்கு அந்த கடைசி குறள் முத்தாய்ப்பா ரொம்ப அழகா சொல்லுக சொல்லீர் பயனுடைய, சொல்லுக சொல்லற்க பயனில்லாச்சொல். அதாவது நீ பயனில்லாத சொல்லவே சொல்லாத, பயனுடைய சொல்லி மட்டுமே சொல்லு. இதனுடைய விளக்கம் தான், கடைசி குறளுடைய விளக்கம் தான் இந்த 9 குறளுடைய கருத்துகள். அதே மாதிரி முதல் குறளை தொடங்கி வைக்கிறார். பல பேர் முன்னிலையில பயனற்ற சொற்களை பேசாதப்பா, பேசலைன்னா உள்ள எல்லாரும் இகழ்வார்கள். வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு புகழ்ச்சி வேண்டுமா, இகழ்ச்சி வேண்டுமா? புகழ்ச்சி தான் வேண்டும். புகழ்ச்சி வேணும்னா வளவளன்னு பேசக்கூடாது. வளவளன்னு பேசினாவே யாரும் மதிக்க மாட்டான். அலையும் சரியான, எங்க ஊர்ல சொல்லுவாங்க புருடேனுவான். புருடான்னு சொல்றான் பாருங்க. புருடானா வேற ஒண்ணும் இல்ல. அதாவது சொர குடுக்க இருக்குல்ல, அந்த கிராமத்துல பேச்சு வழக்குல புருடேன்னுவாங்க. அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. பாக்குறதுக்கு மேல அழகா பெருசா சுரக்கா மாதிரி தெரியும். அது காஞ்சி போற நல்ல முற்றி உலர்ந்து போன அந்த சுரக்காய பசங்க நீச்சல் கத்துக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. அதை அப்போ அதுக்குள்ள ஒண்ணும் இருக்காது. அந்த மாதிரி இவன் புருடா விடுறான்டா இவன் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? பயனில சொற்களை பேசுபவன் என்று பொருள். வள்ளுவர் மிக அழகான வாழ்வியல் ஞானி. அவர் நம்ம வாழ்க்கையை வளமாக வாழ வேண்டும் என்று தமிழ்ல மிக அழகான குறளை எழுதியிருக்கிறார். எல்லா குறளுமே மனித வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடிய, பொருள் தரக்கூடிய, வழிகாட்டக்கூடிய குறள்களை படைத்திருக்கிறார். அதுல இது ரொம்ப முக்கியமானது. நீ தமிழ்ல முன்னே சொன்ன தமிழ் வளமான மொழி, நிறைய பேசலாம். அதுக்காக பேசிக்கிட்டே இருக்காத, அளந்து பேசு. அளந்து பேசு. உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசு. அப்பதான் ஒரு மனிதனுக்கு மரியாதை இருக்கும். சும்மா பேசிக்கிட்டே இதெல்லாம் மதிக்க மாட்டான். ஏவே சில நொல்லப்பா இவன், இவன் சும்மா எப்ப பாரு வளவன் பேசினே இருப்பான். பொருளற்ற சொற்களை, பயரற்ற சொற்களை
யாருக்கும் உதவி தராத சொற்களை, வெறும் நேரத்தை போக்கக்கூடிய வெட்டு சொற்களை பேசக்கூடாது. அதைத்தான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்ற. காரணம் என்னன்னா, ஒரு வளர்ச்சியடைந்த மொழியில ஏராளமான சொல்வளம் இருக்கும். அதனாலே நம்ம நிறைய பேசுறோம். ஆனா பேச்சு எப்படி இருக்க வேண்டும்? பொருள் புதிதாக இருக்க வேண்டும், பயன் உடையதாக இருக்க வேண்டும். அதான் பயன் இல. உனக்கும் பயனில்லாத சொற்கள், நாம் யாரிடம் பேசுகிறோமோ அவருக்கும் பயனற்ற சொற்கள், இந்த இருவருக்குமே, பேசுவோர் கேட்போர் இருவருக்குமே பயனில்லாத சொற்களை பேசக்கூடாது. நீ ரொம்ப இகழ்ச்சி அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி குரல்ல ரொம்ப அழகா சொல்லுவாரு. சொல்லுக சொல்லில் சொல்லுக சொல்லை பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். அந்த சொல்லு 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 சொற்பொருள் பின்வரு நிலையணி. அப்போ அப்போ இந்த சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்ல வச்சு சொல்லின் அழகை, சொல்லினுடைய பயனை, சொல்லினுடைய தேவையை ரொம்ப அழகா சொல்ற. அப்போ தேவையான சொல்லை, பயனுடைய சொல்லை, எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சொல்லை, இனிய சொல்லை சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரத்தினுடைய மிக ஆழ்ந்த கருத்து. பின்னாடி இனிமை குரல்லாம் வரும். அதனால ரொம்ப அழகான முறையில விஜயலட்சுமி அம்மா அவர்கள் சிறப்பாக எடுத்துரைக்கிறார்கள். இவர்கிட்ட படிக்கிற பசங்க கொடுத்து வச்சவங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் பெருமகனாரே. சிவசுப்பிரமணியம் தோழர். பேராசிரியரே, திருக்குறள் முத்துக்குமாரசாமி ஐயா இருக்காங்க. அப்படியா? ஐயா இருக்காங்களா? நான் பேசுறேன், நீங்க பேசுங்க. ஐயா நாகராஜன் ஐயாவும் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் சரி. நீங்க முடிங்க, நான் அடுத்து முத்துக்குமாரசாமி. சரி. அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றுதல் செய்த மாணவி உமா மகேஸ்வரி. அதாவது 2 பேருமே இன்னைக்கு உரை நிகழ்த்தியவரும் சரி, 2 பேருமே பொருளுக்கேற்றவாறு உடல் மொழியும் குரல் மொழியும் 2ம் அருமையாக இருந்தது. அதனால அந்த உமா மகேஸ்வரி மேலும் பெற்றோர் பேரை சொல்லும் பிள்ளையாக திகழ்ந்தார். பெற்றோர் பேர் சொல்லும் பிள்ளையாக அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த விஜயலட்சுமி டீச்சர் ஒரு சிறந்த பேச்சாளர், எனக்கு நல்லா தெரியும். எங்க இந்த கலை இலக்கிய பிரபந்தத்துல நிறைய முக்கியத்துவம் பெற்றவர். இதுல அவர் 10 குறள்கள் சொன்னார்னா 10 மேற்கோள்கள் காட்டினாரு. அது இலக்கியங்கள்ல இருந்தும் சரி, அரசியல்ல இருந்தும் சரி, 10 மேற்கோள்கள் காட்டியது ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. அதனாலதான் அந்த குறளுக்கு ஒரு மெருகூட்டின மாதிரி அமைந்திருந்தது. ஒன்னே சொன்னாங்க. அதாவது சொற்களுக்கு உயிருண்டு. இதுதான் ரொம்ப முத்தாய்ப்பா சொன்னது. சொற்களுக்கு உயிருண்டு, அதனால ரொம்ப கவனமா கையாள வேண்டும் அப்படிங்கிறத நல்லா சொன்னாப்புல. இவர் போட்டிகளுக்கு, அதாவது பேச்சு போட்டி, ஒப்புவித்தல் போட்டி, கற்றல் போட்டி, இதுகளுக்கெல்லாம் மாணவர்களை கூட்டு வருவாங்க. அது கூட்டு வரும்போதே தெரியும், வெற்றியோட கூட்டு வருது மாதிரி இருக்கும். நிச்சயமா பல வெற்றிகளை அள்ளி செல்வார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பயிற்சியாளர், சிறந்த முனைப்பாளர். எதுலையும் மனதோடு ஈடுபட்டு செயல்படுவார். அவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இனியவை கூறல் பயனிலே சொல்லாமே. அதாவது பேசுறதுல 2 இருக்கணும். இனிமையாகவும் பேசணும், பயனற்ற சொற்களை பேசாம இருக்கணும். பயனுள்ள சொற்களையே பேசணும். இனிமையாகவும் பேசணும், பயனுள்ளவையும் பேசணும். அப்படிங்கிறத 2 அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு. எனக்கு இதுல ஒரே ஒரு குறள் மட்டும் கொஞ்சம் இதை சொல்லுவேன். பயனில் சொல் பாராட்டுவானே மகன் எனல் மக்கள் பதடி என்று. பதறுமாங்க, கற்காமாங்க எல்லாம் சொல்லு. அந்த நெல்லையும் பதரையும், அதாவது நெல்மணியையும் பதரையும் பிரிப்பாங்க.
அதான் காற்றுள்ள போதே தூற்றுது. காற்று இருக்கும்போது தூற்றுவாங்க. அது என்ன செய்யும்? நெல்மணி வந்து அப்படியே தரையில வந்து விழுந்துடும். பதறு அப்படியே பறந்து போகும். இங்க ஒண்ணே ஒண்ணு இது பண்ணும். மேலே உள்ளதெல்லாம் உயர்ந்ததாக கருதப்படக்கூடாது, கீழே உள்ளதெல்லாம் தாழ்ந்ததாக கருதப்படக்கூடாது. மேலே பறக்குது பதறு, அது உயர்ந்தது கிடையாது. கீழே நெல்மணி கிடக்கு, அதுதான் உயர்ந்தது. இன்னொன்னும் சொல்லலாம். நம்ம இந்த பூமி தாய் தான் இந்த பயிர்களை உருவாக்கி விளைவிக்கிறது, விளைச்சல் உண்டாக்குறது. அந்த பூமி தாயை மறந்து போய் அந்த பதறு போறது மாதிரி, பதர் வந்து பூமி தாய மறந்து போய் போறது மாதிரி இந்த நெல்மணி வந்து இந்த பூமி தாயை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு வந்து பூமி தாயோட சேர்ந்துருது. அதுதான் பிரிய மனம் இல்லை அப்படிங்கிறதுனால பூமி தாயோட சேர்ந்துருதுன்னு சொல்லலாம். அந்த குறள் ரொம்ப அருமையான குறள். திருவள்ளுவர் எல்லா குறளுமே அருமையானதுனாலும் அந்த திருவள்ளுவரிட நான் நேரத்தை சொன்னேன், இதை எல்லா அதிகாரத்தையும் பார்க்கலாம். அந்த அதிகாரத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக மற்ற ஒன்று ரெட்ட சிறந்ததையும் கூட அதை விட இது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்லி இருக்கிறாரு. அருமையான நிகழ்வு, மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இன்னைக்கு முற்றோதல் செய்த மாணவியையும் உரை நிகழ்த்திய ஆசிரியரையும் பாராட்டி வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. முத்துக்குமாரசாமி ஐயா. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்புடன் கூடிய பணிவான வணக்கங்கள். இன்று திருக்குறள் முற்றோதல் செய்த மாணவி உமா மகேஸ்வரி அவர்கள் சிறப்பாக முற்றோதல் செய்தார்கள். விளக்கம் கருத்துரை தந்த மதிப்புக்குரிய ஆசிரியர் விசயலட்சுமி அவர்களும் மேற்கோளோடு மிகவும் அழகாக விளக்கினார்கள். நான் சொல்ல வருவது என்னவென்றால், கூறல், சொல்லுதல், பேசுதல் இவை அனைத்துமே நாக்கின் பணி. இதில் வள்ளுவர் எத்தனை அதிகாரங்கள் சொல்லியிருக்கிறார் என்றால், 10வது அதிகாரம் இனியவை கூறல், 19வது அதிகாரம் புறம் கூறாமை, 20 பயனில சொல்லாமை, 65 சொல் வன்மை. இவை நேரடியாக சொல்வதாக இருந்தாலும் மேலும் 2 அதிகாரங்கள் இருக்கின்றன. அவை அறிதல் 72, 73 அவை அஞ்சாமை. இவை அனைத்துமே சொற்களின் தன்மையையும் அதன் பயன்படுத்தும் வகைமையும் பற்றி சொல்லுகின்றது திருக்குறளில். இதில் ஒவ்வொன்றையும் நாம் இன்னும் உற்று கவனிக்க வேண்டும் என்றால், செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும்னா, ஒருவர் இனியவை கூறுகிறார், இனிய சொல் கூறுகிறார் என்றால் அது எதன் அடிப்படையில் இருந்து விளைந்தது, எங்கிருந்து வந்தது அப்படி என்று நோக்கினால், 8வது அதிகாரம் அன்புடைமை. அன்பு இருந்தா தான் இனியவை வரும். ஒருத்தன் அடிச்சுட்டு போய் சொன்னதா இருந்தா இல்ல மடப்பையில முட்டாப்பையில அப்படிமா, தான் பிள்ளை தன் மனைவினா என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு அன்பா கேட்பாங்க. அப்ப அந்த இனியவை குரல் எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த அன்புடைமையில இருந்து வருது. அடுத்து புறங்கூறாமை, பத்த வைப்பான், அடுத்தவங்கிட்ட போய் சொல்லுவான் அப்படின்னா அவன் நெஞ்சில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, 82வது அதிகாரம் தீ நட்பு அல்லது 83வது அதிகாரம் கூடா நட்பு செயலாற்றுகிறது. அதை ஆட்டினாத்தான் நம்ம என்ன ஆட்டினமோ அதுதான், நம்ம என்ன விதைச்சோமோ அதுதான் முளைக்கும். ஆனால அந்த தீ நட்பு கூடா நட்புல இருந்து வருவதுதான் புறம் கூறாமை. அடுத்து பயனில சொல்லாமை. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காரணம். இனிய சொல்லுதுக்கும் போது நீ ஏன் பயனில்லாத சொல்லுது அப்படின்னா, அவன் 85வது அதிகாரம் புல்லறிவாண்மை, அறிவு கட்ட வய இந்த மாதிரி பேசிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பயனில சொல்லாமை. அது அந்த புல்லறிவாண்மை என்ற அதிகாரத்தின் அடிப்படை. அடுத்து சொல் வன்மை அப்படின்னு இருக்கு. நானலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்தும் உள்ளது அன்று அப்படிமா சொல்ல அழகா சொல்லுவாங்க. அது எங்கிருந்து பிறந்தது அப்படின்னா 43வது அதிகாரம் அறிவுடைமை. அறிவுடைமை செயல்படும் போது சொல்லுல வன்மை இருக்கும், திறமை இருக்கும். ஏன்னாட்டா அவனுக்கு அறிவு வேலை செய்யுது, அந்த சொல்வன்மை குறிக்கும்.
அதுக்கடுத்து அவையறிதல் அவை அஞ்சாமையெல்லாம் இப்ப நம்ம அந்த சபையில பேசாமல அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லியும் துகையறிந்த தூய்மையவர், வகையறிந்து வல்லவை வாய் சோறார் சொல்லியும் தொகையறிந்த தூய்மையவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி அவையில் பேசுதல பேச நடுக்கம் கூடாது, சொல் மாறி சொல்லக்கூடாது. அதுவும் முழுக்க முழுக்க சொல்வன்மையை தான் குறிக்கும் இந்த 2 அதிகாரங்களும் கூட. அதுபோல வள்ளுவர் பேச்சு திறனை சொல் ஆற்றலை அதிகமாக விளக்கம் சொல்லி அதற்கு அடிப்படையான அதிகாரங்களையும் கூறியிருக்கிறார் என்பதை சான்றோர்களுக்கு உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். முடிவாக வள்ளுவர் என்ன சொல்வார் என்றால், யாகவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி எழுக்கப்பட்டு, இதுல இருந்து வருது, இந்த அதிகாரத்தில இருந்து வருதுனாலும் நீ நாக்கை காத்து கொண்டா என்றால் அந்த தீய செயல்பாடுகளிலிருந்து மீளலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொன்னு ஐயா சொன்ன மாதிரி சொல்வன்மையில சொல்லுவாரு, பல சொல்ல காமுருவ மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். எல்லாரும் எல்லாம் அறிந்தவங்க தான், நிறைய கருத்துக்கள் நிறைய எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அனைத்தையும் சொல்லணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு கால அவகாசம் கிடையாது. அதனால சுருங்க சொல்லி விளங்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சொல்வன்மையில சொல்லுவாரு. ஆனால சிறப்பு ஆசிரியை அவர்கள் சொன்ன அனைத்தும் மேற்கோள்களும் இந்த அனைத்து அதிகாரங்களையும் சேர்ந்ததாக இருக்கிறது என்று என்னுடைய கருத்து. மிகவும் சிறப்பான அதிகாரம், சிறப்பான செயல்பாடுகள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. இனி வரக்கூடிய பேராளர்கள் பின்னூட்டம் சொல்லுவார்கள். முடிந்தளவு நேர மேலாண்மையை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ரேவதி நவநீத கிருஷ்ணன் அம்மா. ரேவதி அம்மா, டீச்சர், ஆசிரியர், நல்லாசிரியர். இலக்கிய பெருமன்ற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவி உமா மகேஸ்வரி மிக அருமையாக முற்றுதல் செய்தார்கள். அடுத்து உரைப்பொழிவு கொடுத்த விஜயலட்சுமி தமிழாசிரியர், அவங்க இப்ப உள்ள எல்லா குழந்தைகள் எல்லாருக்குமே புரியுற மாதிரி காமராஜர், அடுத்த ரமண மகரிஷி, குரு சீடர் கதை, நேரு அண்ணா அவங்களுடைய அனுபவம், அனுமனுடைய வாய்மொழி, அடுத்து காந்தியடிகள் சொன்னது, அப்புறம் இந்திரா காந்தி அம்மா பண்டார நாயக்கா அவங்கள சொன்னது, மறுபடியும் இந்த சாகுந்தளத்துல இருந்து ஒரு கதையை சொன்னது, முதலமைச்சர் காமராஜருடைய அனுபவங்களை சொல்லும் போது இந்த திருக்குறள்ல இந்த சின்ன எளிய குழந்தைகளும் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு உரையாக இருந்தது. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு இந்த அளவு போதும். ரொம்ப நிறைய விரிவாலாம் சொன்னா குழம்பிடுவோம் நம்ம. பயனில சொல்லாமைங்கிற அதிகாரத்துக்கு இது சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அவங்களுடைய ஏற்கனவே அவங்க கதை சொல்லும் போதும் கேட்டிருக்கோம், ஏதாவது ஒரு புதுமையை புகுத்திட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பூச்செடி பக்கத்துல இன்னொரு பூச்செடி மாதிரி அருமையாக உட்கார்ந்து கதையை சொன்னாங்க. நம்ம இந்த உரைப்பொழிவு சொன்னாங்க. அவங்களுக்கு மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மதுரையில இருந்து கார்த்திகா தேவி அப்படின்னு ஒரு ப்ரொஃபசர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க இந்த 2 நாள் சிவகாசியில நடந்த அந்த கரிசல் இலக்கிய விழாவுக்கு வந்தப்ப அவங்க எனக்கு நட்பாயிட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து நான் அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த போடவும் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. நன்றி தோழமையா. அரசெல்வியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு முற்றோதல் செய்த அந்த மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து உரையாசிரியர் அவர்கள் ஒவ்வொரு திருக்குறளுக்குமே சம்பவங்கள், நிகழ்வுகள்னு சொல்லி எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்லி மிக அழகா சொன்னாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த 10 குறள்ல எல்லாத்தையும் சாறு புழிஞ்சு கடைசி குறள்ல திருவள்ளுவர் கொடுத்துட்டாரு. சொல்லுக சொல்லின் பயனுடையன்ட்டு. இந்த சொல்லு எப்படி இருக்கணும்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. விவேகானந்தர் சிகாகோ மாநாட்டுல 2 வார்த்தை தான் சொன்னாரு. உலகத்தையே திரும்ப வச்சுட்டாரு, எனது அருமை சகோதர சகோதரிகளேன்னு. சொல்லு அப்படி இருக்கணும். இன்றைய அதிகாரத்துல நான் ஒரே ஒரு விஷயத்த உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். இந்த தலைப்புக்கேற்ற 2 சம்பவங்கள் நான் நேத்தும் கிடைச்சது, இன்னைக்கும் கிடைச்சது. நேத்து ஆட்டோல போகும்போது அந்த ஆட்டோக்காரரு கிட்ட நான் சொன்னேன், இந்த இடத்துல இந்த ஸ்டாப்பிங்ல ஆட்டோ எதுவும் வராதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இன்னைக்கு இருக்கணும்னு வேண்டிட்டே வந்தேன், நல்ல வேளை நீங்க நின்னீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, 10 நிமிஷமா இந்த இடத்துல நின்னம்மா, என்னை அறியாமலே நான் ஒரு மாதிரி மனசு கலங்கி நின்னேன்னு. ஏங்க அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு,
ஒரு 2-3 பேர் வந்து லேடிஸ் ஏறிட்டு வந்தாங்க. செந்துறைக்கு போகணும் பஸ்ஸுக்குன்னு. பஸ்ஸை விட்டுட்டாங்க. திரும்ப அதுல இருந்த பொண்ணு சொன்னா, ஏன்னா நீங்க வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்ல ஃப்ரீயா கொண்டு வந்து விடுறீங்களா அப்படின்னா. ரயில்வே ஸ்டேஷன்றது அங்க இருந்து 2 கிலோமீட்டருக்கு குறையாது. அப்ப என்னை ஃப்ரீயா கொண்டாந்து விடுறீங்களான்னு இவரும் ஏதோ ஒரு வேகத்துல என்ன சொல்லிட்டு சாதாரணமா சொல்றமே, நீ ஃப்ரீயா இருந்தா நான் வரமான்ட்டாராம். சொல்லிட்டு அடுத்த கணம் இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த பொண்ணு உடனே, அண்ணே என்னண்ணே அப்படி சொல்றேன். ஐயோ அப்படி இல்லம்மா, உன் மனசாட்சிக்கு ஃப்ரீயா வரலான்னா நான் வரமான்னு அப்படி சொல்ல வந்ததை நான் தவறி போய் சுருக்கி சொல்லிட்டேன். சாரிம்மா சாரிம்மா, நான் அப்படி சொல்லம்மா. உன் மனசாட்சிப்படி இவ்வளவு தூரத்தை ஃப்ரீயா கொண்டாந்து என்னை விட சொல்றியம்மா, அது உனக்கு சரின்னு பட்டா நான் வர்றேன்றதுலதான் சொன்னேன். எனக்கு அந்த பொண்ணு சரின்னான்ட்டு போயிடுச்சு. அது ஆனா நான் 10 நிமிஷம் நின்னுட்டேம்மா. என் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை ஏன் வந்துச்சுன்னுட்டு நில குலைஞ்சு போயிட்டேன். நல்ல பண்புள்ளவர்கள் வாயிலிருந்து பயனில்லாத சொல் வராதுன்றதுக்கு இந்த சம்பவம். நான் சொன்னேன், நீங்க தான் அப்புறம் மன்னிப்பு கேட்டீங்களே, அப்புறம் ஏங்க நீங்க இன்னும் ஃபீல் பண்றீங்கன்னா, மன்னிப்பு கேட்டாலும் நான் அந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாதுமா. கத்தி கலங்கி போய் 10 நிமிஷம் நின்னுட்டேன். பொம்பளை பிள்ளை இல்லையா, அது மனசு என்ன பாடுபடும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஒரு பண்புள்ள ஒரு ஆட்டோக்காரரை பார்த்த சந்தோஷம். அடுத்து இன்னைக்கு மதியானம் ஹாஸ்பிட்டல்ல எங்க மருமகளுக்கு குழந்தை பிறந்த பேரன் எனக்கு வந்திருக்காங்க. அவனுக்காக நான் அங்க தங்கியிருக்கேன். இந்த நிகழ்ச்சிகள் ஃபுல்லா ஒரு 2 நாள் தவிர மீதி எல்லாம் நான் அரியலூர் அரசு மருத்துவமனையில இருந்து வெளியில போயிட்டாங்க. ஐயா வந்துட்டேங்கய்யா. ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லிடுறாங்கய்யா. இன்னைக்கு மத்தியானம் பேசும்போது ஒரு பயனுள்ள சொல் ஒண்ணு கேட்டோம். பக்கத்து பெட்ல இருந்த பொண்ணோட அம்மா வந்திருந்தாங்க. எல்லாரும் பேசிருக்கும் போது அவங்களும் பேசினாங்க. நீங்க என்ன ஒரு மகளுக்காக வந்தீங்களா? ஆமான்னாங்க. அவங்க அனுபவத்தை சொல்லும்போது நாங்க 4-5 பேரும் அப்படி கேட்டோம். அவங்க சொன்னா, எனக்கு 14 வயசுல கல்யாணம் ஆச்சுமா. 14 வயசுல கல்யாணம், 15 வயசுல குழந்தை. எனக்கு எடுத்த விட்டு 2 பொம்பளை பிள்ளைங்க பிறந்தனால எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, நான் இது போதும் அப்படிங்கும்போது, உனக்கு வேலை செய்ய 2 பிள்ளைகளை பெத்துக்கிட்டேன், எனக்கு வேலை செய்ய 2 பிள்ளைகள் வேணும்னு சொல்லிட்டாரு. எனக்கு மொத்தம் 6 பிள்ளைகள் பிறந்தல, 2 இறந்துருச்சுமா, 4 தாம்மா இருக்கு. என்னைய டெலிவரிக்கு வந்து சைக்கிள்ல வச்சு கூட்டிட்டு போனாரு. நான் அந்த குழந்தை பிறக்கிற அன்னைக்கு கூட நான் வயக்காட்டுல குனிஞ்சு வேலை செய்வேன்னு அவ்வளவுதான் அவங்க சொன்னாங்க. அவங்க சொல்ல எல்லாருமே அசந்து போய் கேட்டோம். அதுல ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் மாமியார் வந்து வேணா ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் குழந்தை பெற்றுக்கிட்டே இருப்பா, நான் வந்து பாக்கணுமான்னு என் 2 பிள்ளைகளை வந்து பார்க்கவே இல்லம்மான்னாங்க. எல்லாருமே என்னைய பார்த்தாங்க, ஏன்னா நான் அங்கேயேதான் இருக்கேன்ட்டு. எங்க மருமக அவங்க சொல்றது அங்க இருந்த குழந்தை பெற்றுக்கிட்ட பெண்கள், அந்த பெண் பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதா இருந்தது, என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பயனுள்ள செய்தியா இருந்து. இந்த 2 பேர்த்த உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தணும்னு இந்த தலைப்பை கேட்டவிட்டே நான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். இன்றைய நிகழ்ச்சி மிக மிக அருமை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தோழமையே, முடிந்தளவு நம்ம என்ன நேர மேலாண்மை ரொம்ப முக்கியம். நாம ஒரு மணி நேரம் 10 நிமிடம்னு வைத்திருக்கிறோம் இன்றைக்கு. ஏன்னா காலம் கடந்து போகுது. முடிந்தளவு சொல்லுகிறவர்கள் அதோடு தொடர்புடைய செய்திகளை இணைத்து கொள்வது நல்லது. கொஞ்சம் தவிர்த்தால் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், வேற ஒன்றும் கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனை வருதுன்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலைங்கிறதான். அதனால கணேசன் சாத்தூர் தோழர் விரைவாக. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரல் கேட்க பேராசிரியரே? நல்லா சிங்கத்தோட குரல் நல்லா கேக்குது. நல்லா கேக்குது, நல்லது. இன்று முற்றோதல் செய்த உமா மகேஸ்வரி பேத்தியாளுக்கு வந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அருமையா சொன்னாங்க. அதே போல விஜயலட்சுமி டீச்சர் வந்து ஏற்கனவே அந்த நம்ம கதை சொல்ற நிகழ்வுகளையும் வந்து சிறப்பா சொல்லுவாங்க. அவங்க ஆசிரியருங்கிறதுனால நம்ம ஒரு கொஸ்டின் எழுதியிருப்போம், அதுக்கு வந்து ஒரு 10 மார்க் இருக்கு அப்படின்னு சொன்னா 8 மார்க் எழுதிட்டு எடுத்துக்காட்டுன்னு எழுதினாதான் அந்த ஃபுல் மார்க் விழுகும். அதே போல அந்த ஒவ்வொரு குரலுக்குமே எடுத்துக்காட்டை சொல்றத ஃபுல் மார்க் வாங்கிட்டாங்க விஜயலட்சுமி ஆசிரியர் அவர்கள். எனக்கு என்ன அப்படின்னா, இந்த பயனில சொல்லாமையில வந்து 191 இருந்து 196 வரைக்கும்
அந்த பயனில்லாத சொற்களை சொல்லும் போது அவர்களுக்கு என்னென்ன பாதிப்பு வருகிறது, தீங்கு வருகிறது, நன்மை இல்லாம போகிறது, அறம் மாறி போயிருது, மதிப்பு மாறி போயிருது இப்படின்னு சொல்ற மாதிரி இந்த 96 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி 197ல இருந்து 200 வரைக்கும் அறிவுரை சொல்ற மாதிரி மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த குறள்ல. எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த பயனில சொல்லாமை அப்படின்னு சொல்றோம்னா யாரு, அதாவது இவன் நினைப்பான் நான் பயனுள்ள சொல்லத்தான் சொல்லியிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் என்ன இவன் இப்படி எல்லாம் பேசியிருக்கான், பயனில்லாத சொல்லலையே, சரியா சொல்லலைன்னு 2 பேரும் சொல்லியிருப்பான். அப்ப இத சீர்தூக்கி பார்க்கிறதுக்குங்கிறது நம்ம யாரு பார்த்தாலும் அது சரிப்பட்டு வராது. அவன் சொல்றத நான் சரியாத்தான் சொன்னேம்மா, இவன் சரியில்லாம. அப்ப இத ஒரு ஜட்ஜி வச்சு நம்ம பார்க்கவும் முடியாது. அப்ப பயனில சொல்லாமைங்கிறத அவர் மொத்தத்திலேயே அறிவுரை சொல்ற மாதிரி இருந்தா கூட இத நம்ம எந்த அளவுல ஒரு முடிவு, ஒரு ரிசல்ட்ட நம்ம எடுத்துக்கிட முடியும்ட்டு இந்த குறள்கள் சொல்ல. ஆனா அவர் சொல்றாரு, அதாவது 6 குறள்லயும் இதெல்லாம் பாதிப்பு அதிகமாயிரும் அப்படின்னு சொல்றத நம்ம அப்படி எடுத்துக்கணும், நம்மளா எடுத்துக்கிடவும் முடியாது. அப்ப 2 பேர் இதுல இணைஞ்சிருப்பாங்க. அந்த 2 பேருக்கு சொல்லக்கூடிய தன்மையில இத நம்ம எப்படி கொண்டு போறோம்னு தெரியல. மொத்தத்துல பயனுள்ள சொற்களை பேச வேண்டும், அவ்வளவுதான் இருக்குது. யார் இதை ஒத்துக்கிடுவாங்களோ தெரியல, அதுதான் புரியாத ஒன்று. வாழ்க வளமுடன், வணக்கம், வாழ்த்துக்கள், அருமையா சொன்னாங்க. நன்றி தோழர். நம்முடைய ஐயா நல்லாசிரியரே நாகராஜன் ஐயா, நீங்க எதுவும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சிறப்பான உரைன்றது எப்படி உணர்ந்தேன்னா, எப்படி தன்னை போலவே தன்னுடைய மரபையும் கொண்டு வர முடியும் அவங்களால. அது அப்படியே சமூகத்திலேயே அவங்க இருக்க முடியுது. நீங்க எல்லாம் சொல்றது பார்த்தா அவங்க சிறப்பாகவே கதையை உணர்த்தும் அளவுக்கு சொல்ல முடியுது அப்படின்னாலே அதுதான் உண்மை. கதை, மிகச்சிறப்பான கிராமிய பாடல்கள், இவைகள் எல்லாம் நடனம், கூத்து, நாடகம் இவைகள் வளர்ந்து திரைப்படமா என்றைக்கு உலா வர முடிகிறதோ அப்போ நவீனத்துவப்படுகிற எந்த ஒரு காட்சி பொருண்மையும் கண்முன்னே நிறுத்தப்படுகிறது. மனக்கண் முன்னே கொண்டு சாகுந்தலத்திலிருந்து அற்புதமாக தொடர்ந்து கல்வி சிறந்த இந்த தமிழ்நாடு உண்மைதாங்கிறத நிரூபித்திருக்கிற தாய்மை வெல்க. அது உண்மையாகவே குடித்தனம் பேணுதற்கேங்கிற ஒரு வரி அது மாறி சமூகம் பேணுதற்கே என்பதை மாற்றி காட்டுகிற சகோதரியை தமிழாய் வாழ்க தழைத்து என்று வணங்குகிறார். நன்றி ஐயப்பர ஆசிரியர் பெருமானாரே, மிக்க மகிழ்ச்சி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர், போற்றுதலுக்குரிய தோழமை மிக்க மருத்துவர் அறம் ஐயா அவர்கள். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குழந்தை நல்லா உமா மகேஸ்வரியா அந்த நம்ம விஜயலட்சுமி டீச்சருடைய பள்ளிக்கூடத்து மாணவி தான். விஜயலட்சுமி டீச்சரை நமக்கு ரொம்ப நாளாவே தெரியும். அவங்க குழந்தைகளை அவங்க வீட்டுக்கே கூட்டு வந்துருவாங்க. ஆன்லைன் மீட்டிங்ல நம்ம சிறார் நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருந்தது. தமிழ் ஒளி, நம்ம கீரா இவங்களுடைய நாட்டார் கதைகளை, குழந்தைகளுக்கான பாடல்களை சொல்லும் போது கூட அவங்க எப்பயுமே அவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து அவங்க எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் வர சொல்லி இது பண்ணுவாங்க. அந்த குழந்தைகளோட முன்னேற்றம் குறித்து அவங்களுக்காண்டி என்ன செய்யறதுக்காக அவங்க தயாரா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர். அந்த ஆசிரியர் என்பதற்கான இலக்கணமாக கூட அவங்க இருப்பாங்க. இன்னைக்கு மிக அருமையா சொன்னாங்க. ஒவ்வொரு இதுக்குமே அவங்களுடைய வரலாறுல இருந்து இன்னைக்கு உள்ள நிலைமைகள் வரைக்கும் என்னென்னலாம் எடுத்து சொல்லி அருமையா சொன்னாங்க. ரொம்ப அருமை. ரவீந்திர பாரதி தோழரும் அவர் சொன்ன அந்த சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல்லற்க சொல்லீர் பயனில்லா சொல்லு. இதுல 5 இது சொல்லுன்னு வருது, 2 பயனுடைய பயனில்லா, இந்த 2 சொல் வருது. அப்ப எவ்வளவு நிபுணத்துவம் இருந்தா அந்த வார்த்தை வசப்படும். வள்ளுவருக்கு அந்த வார்த்தை வசப்படுதல் எவ்வளவு அருமையா இருந்திருக்குன்றத நம்ம ரசிச்சு பார்க்கலாம். ஒரு கவிதையை வாசிப்பதை போல மீண்டும் மீண்டும் இதை வாசித்து நமக்குள் ஒரு மனநிறைவை தரக்கூடிய சொற்களாக இருக்கு. நம்ம இன்னைக்கு எல்லாம் இங்க பெனிங்டன் லைப்ரரிக்கு போய் பார்க்க போயிருந்தோம். பெனிங்டன் என்பவர் திருநெல்வேலியின் ஆட்சியராக இருந்த போது ஸ்ரீலிபுத்தூரில் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்.
அந்த நூலகத்தில் வைத்துதான் இந்த கரிசல் இலக்கிய கழகத்தின் அடுத்த நிகழ்வு, மாதாந்திர நிகழ்வு ஆண்டாள் இளைய படைப்புகள் குறித்த கருத்தரங்கம் நடக்க இருக்கிறது. தமிழாண்டாள் என்ற தலைப்பில். அதற்காக சென்றிருந்தோம். அப்போதுதான் இந்த குரல்களை பார்த்து கொண்டு போனப்ப ஐயா சிவசுப்பிரமணிய ஐயா சொன்ன மாதிரி வள்ளுவர் ஒரு பொருளை எடுத்து பேசும்போது அந்த பொருளினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக இதுக்கு முன்னால் அவர் வலியுறுத்தியதெல்லாம் விட இது உயர்ந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கோ அப்படி நேத்தே அதை சொன்னாங்க. நேத்து அவர் சொன்னப்ப ஆமா இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. அறம்தான் சிறந்ததுன்னா அதோட இது ஒழுக்கம் அடக்கம் உடைய ஒவ்வொன்றுக்கும் சொல்லி வர்றாரு. நம்ம நிறைவா கூட இதை பேசலாம். அப்ப வள்ளுவர் மிக மிக வலியுறுத்துவது எது அப்படின்றதை அவருடைய குரல்களில் இருந்து அவருடைய படைப்பிலிருந்து நாம் எடுத்து விவாதிக்கலாம். அறச்செல்வி அம்மாக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டும். தன்னுடைய பேரனை ஒரு ஆஸ்பத்திரியில உள்ள வச்சிருக்காங்க. இந்த 8 மணி ஆகும்போது அவங்க வந்து சிக்னல் கிடைக்காது ஆஸ்பத்திரிக்குள்ள. அந்த மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு வெளியே வந்து இந்த நிகழ்ச்சிக்காண்டி அட்டன் பண்ணிட்டு அப்ப ஒருத்தங்க மாவட்ட தலைமை மருத்துவமனைன்றது ரொம்ப ஒரு பிஸியான இடம். பல பேர் வந்து போய்கிட்டு ஆம்புலன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கிற இடம். அப்போ ஒரு பொம்பளையால் மட்டும் செல்போனை பார்த்துக்கிட்டு பேசுறத கேட்டுக்கிட்டு திருப்பி அதுல பேசுறது அப்படின்றப்ப அது ஒரு எனக்குள்ள அந்த சூழலுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நபரை காட்சிப்படுத்தும். அது மாதிரிதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப ஒரு 10-15 நாளான்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இந்த நாளும் ஒரு அதிகாரம் வந்ததுக்கு பின்பாக அவர் பல நாடகங்கள் பார்க்கதை திறந்து விட்டதாக அவங்களுடைய தோழி ரேவதி சொல்லிட்டு வந்தாங்க. நான் பாட்டுக்கு நிம்மதியா பல நாடகங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ வந்து இழுத்து விட்ட உள்ள இது இப்ப பேரனை இதுல வச்சிருந்தாலும் அந்த டயத்துக்கு வெளியே வந்து இந்த இதை அட்டன் பண்ணிட்டு போக வேண்டியது இருக்குன்ற மாதிரி அப்படி ஒரு கமிட்மெண்ட்டோட இருந்தாங்க. நம்ம ஐயா நாகராஜன் ஐயாவும் மிகச்சிறந்த பங்களிப்பை செலுத்தி கொண்டிருக்கார். கணேசன் தோழர் அனைவருக்கும் நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நிறைவாக அம்மா விஜயலட்சுமி அம்மா எதுவும் சொல்றீங்களா? ஐயா நிறைவா எதுவும் சொல்றீங்களா? எல்லாருக்கும் நன்றி ஐயா. நன்றிமா பொதுச் செயலாளரே. நாளை இந்த குழந்தைகள் இன்னும் இருக்காங்க ஐயா. இன்னும் திருக்குறள் படி முற்றோதல் செய்த மாணவிகள் இருக்காங்க. அனுப்பி வைங்கம்மா. குழந்தைகளுடைய பெயர் பட்டியல் அனுப்பி வைங்க. நாம கண்டிப்பா அவங்களுக்கு ஒதுக்கிடுவோமா. நாள் முன்னாடியே நம்ம எந்த அதிகாரம்னு கூட நம்ம சொல்லிடலாம். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பணியா போயிட்டு இருக்கு. நீங்க எனக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக பொதுச் செயலாளர் கவனத்திற்கு கொண்டு அதுக்குன்னு ஒரு குழு இயங்கிட்டு இருக்கு. அந்த குழுவிட்ட ஒப்படைச்சு அவங்களுக்கு நம்ம பேசுவதற்கான வாய்ப்பு நம்ம கண்டிப்பா கொடுத்துருவோம்மா. எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பா நன்றி. பொதுச் செயலாளரே நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? இல்ல நான் சொல்லிடுவோம். நீங்களே சொல்லிருங்க. நன்றி தோழமைகளே. நாளைய தினம் நம்மோடு 21வது அதிகாரமான தீவினை எச்சம் என்கிற அதிகாரத்தை சொல்வதற்காக நல்லாசிரியர் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சென்னிகுளம் என்ற இடத்துல இருக்கக்கூடிய அரசு உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சுந்தர அருணகிரி ஐயா அவர்கள் நம்மோடு உரைப்பொழிவில் இணைய இருக்கிறார். அதே போல சிப்பிப்பாறை பள்ளியினுடைய மாணவி அவர்களும் முற்றோதல் செய்ய இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி சொல்லுக சொல்லிற் சொல்லுக சொல்லுக பயனுடைய சொல்லுக சொல்லற்க சொல்லிற் சொல் சொல்லற்க பயனிடா சொல் என்று நாம் நிறைவு செய்கிறோம். ஆகவே நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் என்பது இலக்கியத்தால் இணைக்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற நம்முடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களுடைய சிந்தனையுடைய செயல்பாட்டினை நாம் செயலாக்கம் செய்வதில் மனநிறைவு அடைந்து நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்களும். இப்ப நாளைக்கு தீவினை அச்சம் பேசணுங்களா ஐயா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க. நாளைக்கு சரிங்க, சொல்லிடுறேன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி. நன்றி.